அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டாவது அமர்வுல ரைட் மூன்றாவது வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினா 2017 மூன்றாவதுல பி பார்ட். 2017 மூன்றாவதுல பி பார்ட். 2017 மூன்றாவதுல பி பார்ட். 2017 மூன்றாவதுல பி பார்ட் ஒன்று தரப்பட்டிருக்கு. பின்வரும் வினாக்கள் ஆய்வுகூடத்தில் பாருங்களே. மூன்றாவது வினாவுல இந்த பாருங்க, இதுல தரப்பட்டது பாருங்க. பின்வரும் வினாக்கள் ஆய்வுகூடத்தில் ஒட்சிசன் வாயு மாதிரி ஒன்றை தயாரிக்கும் பரிசோதனை அடிப்படையாக கொண்டவை. பின்வரும் சேர்வைகள் ஒட்சிசன் வாயுவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சேர்வை எது? ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிறதா இருந்தா உங்களுக்கு தெரியும், பொட்டாசியம் பரமங்கனேட் KMnO4 நாங்க சூடாக்குவோம். என்ன சூடாக்கினா K2MnO4 அதே போல MnO2 பிளஸ் O2 அப்படின்ற விளைவு பெறப்படும். MnO2 பிளஸ் O2 அப்படின்ற விளைவு பெறப்படும். KMnO4 சூடாக்கினா K2MnO4 MnO2 பிளஸ் O2 ஒரு விளைவு பெறப்படும். தாக்கத்தை சமப்படுத்த K2 முன்னால நாங்க 2 தூக்கி போடுவோம். ரைட், இது ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிறதுக்கான ஒரு முறை. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு நாங்க சூடாக்கினால் அதே மாதிரி நீரும் ஆக்சிஜன் வாயு பெறப்படும். தாக்கத்தை சமப்படுத்த இங்க ரெண்டு போடுவாங்க. ரைட், இதுதான் உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான ஆக்சிஜன் வாயு தாக்கம். இன்னும் இருக்கு KNO3 பொட்டாசியம் நைட்ரேட் சூடாக்கினா KNO2 ஆக்சிஜன் வாயு பெறப்படும். KNO2 ஆக்சிஜன் வாயு தாக்கத்தை சமப்படுத்த இங்க ரெண்டு நாங்க போடுறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு தாக்கம் இருக்குது KClO3 இவரை சூடாக்கினா KCl பிளஸ் O2 இப்படி வரும். இங்க O3 இங்க O2 இருக்கிறதால இங்க 2 இங்க 3 போடுவோம். 6 ஆக்சிஜன் 2 6 ஆக்சிஜன் 2 KCl. இதுதான் உங்களோட சிலபஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிற கெமிக்கல். அப்ப இங்க கல்சியம் கார்பனேட் தரப்பட்டிருக்கு. அப்ப கல்சியம் கார்பனேட் கார்பனிக் ஆக்சைடு வாயு தயாரிக்கிறதுக்கான ஒரு மூலப்பொருளா இருக்கும். அப்ப அது வராது. மெக்னீசியம் சல்பேட்டும் வராது. ஆகவே KMnO4 ரைட். மேலே குறிப்பிட்ட சேர்வையை மாத்திரம் பயன்படுத்தி ஆக்சிஜன் வாயுவை தயாரிக்கும் போது எவ்வகை இரசாயன தாக்கம் இங்கு நடைபெறும்? ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிற டைம்ல இது என்ன தாக்கம் இல்லை, இரசாயன பிரிகை தாக்கம். இருக்கும். இரசாயன பிரிகை தாக்கம். பரிசோதனை முன்னெடுக்கும் போது உரிய சோதனை சேர்வை இடுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம். இந்த பொட்டாசியம் பரமங்கனேட்டை எதுக்குள்ள போடுவோம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கொதிகுழாய் பாயிலிங் டியூப் கொதிகுழாய்க்குள்ளதான் நாங்க போடுவோம். ஏன் நாங்க சூடாகும். இதுக்குள்ள பொட்டாசியம் பரமங்கனேட்டை நாங்க கொதிகுழாய்க்குள்ள போடுவோம். தக்கை ஒன்று வச்சு கொள்வோம். உங்களுக்கு தெரியும் போக்கு குழாய் ஒன்று இருக்கும். நாங்க என்ன முறையில தயாரிப்போம் சொன்னா நீரின் கீழ்கோட பேச்சு. அடுத்ததுதான் இப்பரிசோதனையின் போது உருவாகும் ஆக்சிஜன் வாயுவை சேகரிப்பதற்காக ஆய்வுகூடத்தில் பயன்படுத்தப்படும் முறைக்கு வழங்கப்படும் பேர் என்ன? ஆய்வுகூடத்தில் வழங்கப்படுற முறை நாங்க என்ன? நீரின் கீழ்முகட பேச்சு முறை. சரியாபுலே? ஆகவே ஆக்சிஜன் வாயு தயாரிப்பு முறைகள் ரைட், வாயு தயாரிப்பு முறைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஓகே, சரி புள்ளே. அடுத்தது வாயு தயாரிப்பு தாக்க வீதம், நியம கரைசல். இந்த விஷயங்களை நாங்க மூன்றாவது கேள்விக்கு இன்ஷால்லா எதிர்பார்க்கலாம். ஆகவே அது பாத்தீங்கன்னா 6வது கேள்வியில இது தொடர்பான கேள்விகள் இருக்கு. 6வது கேள்வியில உங்களுக்கு இது தொடர்பான கேள்விகள் இருக்குது. கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 6வது கேள்வி நியம கரைசல் தாக்க வீதம் இந்த தொடர்பான வாயு தயாரிப்பு தொடர்பான கேள்விகள் 6வது கேள்வியாக இருக்குது. அந்த வருஷத்தையும் கொஞ்சம் நாங்க நோட் பண்ணிக்கொள்வோம். 5வது 6வது வருஷம் ரைட். 5வது 6வது வருஷத்துல அந்த கேள்வி இருக்கு. அதை நாங்க செஞ்சு பார்ப்போம். என்ன 6வது கேள்வி 2023
ரைட். ஆறாவது கேள்வியில ஏ பார்ட் 2022 ஆறாவது கேள்வியில பி பார்ட் 2021 ஆறாவது கேள்வியில ஏ பார்ட் 2019 ஆறாவது கேள்வியில ஏ கமா பி கமா சி ஆறாவது கேள்வி. ரைட். சரி, அப்ப அந்த ஆறாவது கேள்வியில பிள்ளைங்க நீங்க எடுங்க. 2021 ஆறாவது கேள்வியில ஏ பார்ட் 2021 ஆறாவது கேள்வியில ஏ பாட்டை கொஞ்சம் பண்ணுங்க. 2021 ஆறாவது கேள்வியில ஏ பாட்டை கொஞ்சம் பண்ணுங்க. ஆறாவது கேள்வியில ஏ பாட்டு இதை கொஞ்சம் பண்ணுங்க. 2021 ஆறாவது கேள்வி ஏ பாட்டு. இதுவும் இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில எதிர்பார்க்கலாம். ஆனா எஸ்ஏல இருக்கு நாங்க செஞ்சு பார்ப்போம். அதாவது நியம கரைசல் தொடர்பாக இந்த நியம கரைசல் தொடர்பான விஷயங்கள் அதில் இருக்குது. அதை கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். அதே போல வாயு தயாரிப்பு கேள்விகள் இருக்கு, நாங்க ஒவ்வொன்றா செய்வோம். சரியா? மூன்றாவது கேள்விய எஸ்ஏல இருக்கிற கேள்விகள் ஸ்ட்ரக்சருக்கு போட்டு வரலாம். இப்படி வரும், மாறி மாறி வாரது மாறி மாறி வரும். இப்படி வந்துருக்கு. அப்ப இங்க ஆறாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது ஒரு மூல ரசாயன சேர்வை ஆகும். ரைட். அதுல அது நீர்க்கரைசலில் ஒரு வன்மூல கரைசலாக தொழிற்படும். வன்மூல கரைசலாக தொழிற்படும். முதலாவது கேள்வி, மூலம் என்றால் என்ன என்பதை அது ஒரு நீர்க்கரைசலின் நடந்து கொள்ளும் விதத்தை கொண்டு விளக்குகிறது. அப்ப மூலம் என்றால் என்ன? அப்ப மூலம் என்பது இப்ப உதாரணமா NaOH ஒரு மூலம்னு சொன்னா இது ஏன் மூலம்டா? நீர்க்கரைசல் நிலையில் அயனாக்கம் அடைந்து என்ன செய்யும் சொன்னா OH மைனஸ் அயனை OH மைனஸ் அயனை தோற்றுவித்தால் இது மூலம். அப்ப நீங்க போடணும் மூலம்னு சொன்னா நீர் கரைசல் நிலையில் அயனாக்கம் அடைந்து OH மைனஸ் அயனை தோற்றுவிப்பதால் அது ஒரு மூலம். நீர்க்கரைசல் நிலையில் அயனாக்கம் அடைந்து OH மைனஸ் அயனை தோற்றுவிப்பதால். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வன்மூல கரைசல் என அழைக்கப்படுவது ஏன் வன்மூல கரைசல் சொல்றாங்க? வன்மூலம் என்பது NaOH பாத்தீங்கன்னா நீர்க்கரைசல் நிலையிலே முற்றாக அயனாக்கம் அடைந்து Na பிளஸ் OH மைனஸ் முற்றாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸ் அயனை தருது. முற்றாக ஒரு புடுவையில NaOH நீங்க நீர்ல கரைச்சா இங்க Na பிளஸ் OH மைனஸ் மட்டும்தான் இருக்கும். ஏண்டா உங்களுக்கு தெரியணும், முற்றாக பிரிஞ்சிடும். அப்ப இங்க மேலதிகமாக NaOH இருக்காது, எல்லாம் பிரிஞ்சிடும். ஆனா நீங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஒரு கரைசலை நீங்க விட்டு நீர்ல கரைச்சா இங்க அமோனியம் ஒரு அயன் வரும், OH மைனஸ் ஒரு அயன் வரும், பிரிகை உராத அமோனியம் ஹைட்ராக்சைடும் வரும். பிரிகை உராத ஏன்னு சொன்னா இங்க உங்களுக்கு தெரியணும் பகுதியாக அயனாக்கம் அடையுது. அப்ப இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வன்மூலம் என்றால் முற்றாக நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸ் அயனை தோற்றுவிப்பதால் இது ஒரு வன்மூலம் ஆகும். முற்றாக அயனாக்கம் அடைந்து அந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு கைத்தொழில் பயன்பாட்டை தருது. அப்ப கைத்தொழில் பயன்பாடு உங்களுக்கு தெரியும், சவர்க்கார உற்பத்தியில பயன்படுத்தப்படும். அதே மாதிரி பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்குவதற்காக பயன்படுத்தப்படும். ஆய்வு கூடத்துல பல கரைசல்கள் தயாரிக்க ஆய்வு கூடத்துல பல பரிசோதனைகளுக்காக இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நாங்க பயன்படுத்துறோம். உதாரணமாக நியமிப்பு பரிசோதனைகளுக்கெல்லாம் நாங்க இதை பயன்படுத்துறோம். நியமிப்பு பரிசோதனைகளுக்கெல்லாம் இந்த NaOH பயன்படுத்துறோம். அப்ப சவர்க்கார உற்பத்தியில பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். இதுதான் மிக முக்கியம். நாலாவது கேள்வி. இந்த ஆறாவது கேள்வியில இந்த நாலாவது கேள்வியில மிக முக்கியமான ஒரு விஷயம் வேண்டாம், நியம கரைசல் தொடர்பா. அப்ப நியம கரைசல் சொன்னா உங்களுக்கு தெரியணும், மிக திருத்தமாக
செறிவு அறியப்பட்ட கரைசல் நியம கரைசல் எனப்படும். மிக திருத்தமாக செறிவு அறியப்பட்ட கரைசல் நியம கரைசல் எனப்படும். மிக திருத்தமாக செறிவறியப்பட்ட கரைசல். மாணவர் ஒருவர் ஒரு ஆய்வுகூட பரிசோதனையில் 1 மோல் டெசிமீட்டர் -3 1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவு கொண்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல்ல 500 சென்டிமீட்டர் கனம் தயாரிக்கிறாராம். கரைசல் தயாரித்தான். மேற்குறித்த கரைசல் தயாரிப்பதற்கு தேவையான இரு ஆய்வுகூட கண்ணாடி உபகரணங்களை பெயரிடுது. இரு ஆய்வுகூட கண்ணாடி உபகரணம். அப்ப உங்களுக்கு தெரியணும், கண்ணாடி உபகரணம் போது 500 சென்டிமீட்டர் கனம் தயாரிக்கணுமா இருந்தா அப்ப உங்களுக்கு தெரியணும், இங்க 500 சென்டிமீட்டர் கனம் கனமான குடுவையை நாங்க தெரிவு செய்யணும். 500 சென்டிமீட்டர் கனம் கனமான குடுவையை நாங்க தெரிவு செய்யணும். 500 சென்டிமீட்டர் கனம் கனமான குடுவை, ஒரு கிளாஸ் பயாஸ், ஒரு கண்ணாடி உபகரணம். அதே போல நாங்க சொல்றது 2021 22 வார 6வது ஏற்பாடு. 6வது ஏற்பாடு கேள்வியில இந்த கேள்வி. 6வது ஏற்பாடு கேள்வியில இந்த கேள்வி. ரைட். 500 சென்டிமீட்டர் கனம் கனமான குடுவை எடுக்கணும். 2வது பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிரிவு ஒன்று இருக்குமே, அதுக்கப்புறம் கண்ணாடி புனல் ஒன்று எடுக்கணும். கண்ணாடி புனல், இதுவும் கிளாஸ் கண்ணாடி, கண்ணாடி புனல், கண்ணாடி புனல், கண்ணாடி புனல். அதுக்கப்புறம் கடிகார கண்ணாடி, கடிகார கண்ணாடி. இவங்க 3 பேரும் கடிகார கண்ணாடி, இவங்க 3 பேரும் தான் என்ன, கண்ணாடியால் ஆன உபகரணங்கள். அப்ப இங்க நாங்க என்ன செய்வோம், ஒரு கரையம் இருக்கும். கழுவல் போத்தல், கழுவல் போத்தல் வந்து பிளாஸ்டிக் ஆகாது. அப்ப அதை நாங்க கண்ணாடி உபகரணத்துக்கு சொல்ல மாட்டோம். கனமான குடுவை, கண்ணாடி புனல், கடிகார கண்ணாடி, இவங்க 3 பேரையும் நாங்கள் இது கொள்வோம். மேற்குறித்த கரைசல் தயாரிப்பது தேவையான சோடியம் ஹைட்ராக்சைடு திணிவியாகும். சோடியம் ஹைட்ராக்சைடு திணிவு. இப்ப 2 மெத்தட்ல செய்யலாம். ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது திணிவ காரணம்னா 1 டெசிமீட்டர் கணத்தில் 1 மூல் கரைந்துள்ளது தர 500 சென்டிமீட்டர் கணம்னு சொன்னா 500 சென்டிமீட்டர் கணம்னா 1/2 டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு மூல் கரைந்துள்ளது சுருக்கினா உங்களுக்கு தெரியும், 1/2 மூல் கரைந்துள்ளது, 1/2 மூல் கரைந்துள்ளது. எனவே மூல் சமன் சின்ன எம்மின் கீழ் பெரிய எம். அப்ப மூல் 1/2 0.5 சமன் திணிவிங்கில் சார் மூலக்கூறு திணிவு NaOHக்கு தந்திருப்பாங்க. சோடியத்துக்கு 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜன் அப்ப 40. குறுக்கால பெருக்கினாகவே திணிவு சமன் 20 கிராம் அப்படின்னு வரும். 20 கிராம் அப்படின்னு வரும். 20 கிராம் வரும். ரைட், ஓகே. பெரிய சமன்பாடு போடாம பிள்ளைகள், பெரிய சமன்பாடு போடாம நாங்க இந்த சமன்பாட்டை போட்டு செய்வோம். இது லேசான ஒரு சமன்பாடு. என்ன சமன்பாடு? சி சமன் எண்ணின் கீழ் பி. ஒருத்தரின் திணிவை காண்பதா இருந்தா எண்ணுக்குள்ளதான் இருக்கு. அப்ப என் சமன் சிவி, என் சமன் சிவி. அப்ப சரி வந்து உங்களுக்கு தெரியும், 1 மூல் டெசிமீட்டர் -3 தர கனவளவு 500 சென்டிமீட்டர் கணம். 500 சென்டிமீட்டர் கணத்தை நாங்க டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்த 1000ஆல பிரிக்கணும். பிரிச்சா உங்களுக்கு வார மூல் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மூல், வார மூல் 1/2 மூல், அதாவது 0.5 மூல். அப்ப மூல் தெரியும், சின்ன மீன்கள் பெரிய எம். மூல் 0.5, சின்ன மீன்கள் பெரிய எம் பாத்தீங்கன்னு சொன்னா சார் மூல கொடுத்தீங்க 40. ஆகவே திணிவு சமன் 20 கிராம் வரும். 20 கிராம் வரும். சரியா பிள்ளைகள்? ரைட், 20 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு திணிவு 20 கிராம் வரும். அடுத்த கேள்வி, அம்மாணவர் தயாரித்த கரைசலின் செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 சிறிதளவில் குறைவானதென பரிசோதனை முறையாக கண்டறியப்பட்டது. சிறிதளவு குறைவாம் செறிவு. அவ்வாறு இருப்பதற்கான காரணமாக கரைசலை தயாரிக்கும் போது ஏற்பட்டதாக கருதப்படும் 2 வழுக்களை குறிப்பிடுக. அப்ப செறிவு மிஸ் ஆகுதா? அப்ப செறிவு மிஸ் ஆகுதுன்னு சொன்னா அப்ப திணிவு அளந்ததுல பிரச்சனை இருக்கும். அப்ப 20 கிராம் திணிவு அளப்பதில் தவறு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது திணிவு அளக்கிறதுல அந்த தராசுல
வழுக்கல் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்ன பிள்ளைகள், இங்க கரையத்தை நீங்க 20 கிராம்ன்றதுக்கு கரையம் முற்றாக குடுவையில் வராது இருக்கலாம். அதாவது கரையம் முற்றாக கழுவல் போத்துல நாங்க பிரஸ் பண்ண கரையம் கனமான குடுவைக்குள்ள வரணும். அப்ப கனமான குடுவைக்குள்ள வரணும். அப்ப முற்றாக வராது இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கனவளவு அளந்ததுல கனவளவுல பிரச்சனையா இருக்கலாம். கனவளவுல உங்களுக்கு தெரியணும், கண் மட்டத்துல பிறையுறு தென்படும் வரை துளி துளியாக காய்ச்சி வடித்த நீரை நாங்க சேர்த்து என்ன செய்யணும், துளி துளியாக காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து இந்த நியம கரைசலை தயாரிச்சிருக்கணும். ஆகவே பிள்ளைகள், ஒரு நியம கரைசலை தயாரிக்கிற மெத்தட் உங்களுக்கு தெரியும், 4 படிமுறைகள் இருக்கு. முதலாவது படிமுறை, அப்ப 20 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடை மிக திருத்தமாக நிறுத்தெடுத்தல். முதலாவது. இரண்டாவது, 500 சென்டிமீட்டர் கனமான குடுவை, புனல், கடிகார கண்ணாடி போன்றவற்றை சுத்தமாக்கி கொள்ளணும். நல்ல சுத்தமாக்கி கொள்ள. அடுத்தது, இந்த கடிகார கண்ணாடியில் காணப்படும் கரையத்தை கழுவல் போத்தலின் உதவியுடன் முற்றாக குடுவையினுள் சேர்த்தல். முற்றாக குடுவையில் இடுதல். அடுத்த பாயிண்ட், 2 பங்கு காய்ச்சி வடித்த நீர் சேர்க்கும். காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து மூடியால் மூடி நன்கு குலுக்குதல். கடைசியா கண்மட்டத்தில் பிறையுறு தென்படும் வரை துளி துளியாக காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து நியம கரைசலை தயாரித்தல். சரியா பிள்ளை? ரைட். மெதுவா சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க இந்த ஃபுல் தியரியை முடிக்கிறாங்க. அப்ப நீங்க கட்டாயம் அந்த நியம கரைசலை தயாரிக்கிற முறையில கட்டாயம்ல இந்த பக்கத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் நியம கரைசல் தயாரிக்கிற முறைகள். இந்த பாயிண்ட்ஸ் ரைட்டா, இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எத்தனையாவது பக்கம்டா? 55ஆம் பக்கம். 55ஆம் பக்கத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ். பயன்படுத்தும் அனைத்து உபகரணங்களும் சுத்தமாக காணப்பட வேண்டும். கரையத்தின் திரிவை மிக திருத்தமாக நிறுத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். கடிகார கண்ணாடி புனல் உட்பகுதி ஒட்டியுள்ள பதார்த்தங்கள் வெளியே சிந்தாமல் கனமான குடுவையில் நன்கு கழுவி விடுதல். சரியான ஒழுங்குமுறையில் பதார்த்தங்களை சேர்த்தல். இறுதி கனவளவை திருத்தமான கவனமாக செப்பஞ்செய்தல். கரைசலின் மாசு சேர்வதை தடுக்கல். இப்படியெல்லாம் செஞ்சாத்தான் பிள்ளைகள் வழுக்கல் வராது. நியம கரைசல வழுக்கல் வராது. அப்ப அந்த நியம கரைசல் தயாரிக்கிற ஓடர் அப்ப மிக திருத்தமாக கரையத்தை என்ன செய்யணும், நிறுத்தெடுக்க. இரண்டாவது, கனமான குடுவை, புனல், கடிகார கண்ணாடி என்பவற்றை நன்கு சுத்தமாக்கி கொள்ளல். கரையத்தை என்ன செய்யணும், கழுவல் போத்தலின் உதவியோட கரையத்தை முற்றாக கனமான குடுவையினுள் இடல். 2 பங்கு காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து மூடியால் மூடி நன்கு குலுக்குதல். கண்மட்டத்தில் பிறையுறு தென்படும் வரை துளி துளியாக காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து நியம கரைசலை தயாரித்தல். இதுதான் இந்த நியம கரைசல் தயாரிக்கிற முறை. சரியா பிள்ளைய? ரைட், ஓகே. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ரைட், ஓகே. அப்ப நியம கரைசல் விஷயம் முடிஞ்சு. இப்படிதான் நியம கரைசலை தயாரிப்பு. C = எண்ணின் கேள்வி சமன்பாட்டை பயன்படுத்தி கரைசல்ல செறிவை கணிக்கிறது, அதுல இருந்து திரிவை கணிக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் கவனமாக செய்யணும் பிள்ளைகள். சரியா? அதாவது கண்ணாடி ஆக்கப்பட்ட உபகரணங்கள் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரைட். அப்ப இந்த கேள்வி நாங்க முடிச்சிட்டோம். 2021 6வது ஏற்பாடு முடிஞ்சு. ரைட், ஓகே.
இது ஸ்ட்ரக்சருக்கு எதிர்பார்க்கப்படுது. அதை நான் எஸ்ஏ ஊடாக நான் செஞ்சு காட்டு. எஸ்ஏல வர கேள்விதான். அடுத்தது 2023 6வதுல ஏற்பாட். 2023 6வதுல ஏற்பாட் கேள்வி எடுக்க. 2023 6வதுல ஏற்பாட் கேள்வி. ஆறாவதுல பி பாட். பி பாட் ஏற்பாட்டில பி பாட். பி பாட் 6வதுல பி பாட். கெமிஸ்ட்ரி கேள்விகளை நாங்க செஞ்சுட்டு போவோம். பேசா பேர் 6வதுல பி பாட். 2023 6வதுல பி பாட் கேள்வி. ஒரு ஆழம் குறைந்த கடலில் இப்படி ஒரு கேள்வி பாருங்க. இந்த கேள்வியும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது கெமிஸ்ட்ரி பார்ட்ல எதிர்பார்க்கப்படுது. என்ன கேள்வின்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். இது ஒரு அதாவது இரும்பு துருப்பிடித்தல்ல ஏனைய உலோகங்களின் செல்வாக்கு. இரும்பு துருப்பிடித்தல்ல ஏனைய உலோகங்களின் செல்வாக்கு. இது மிக முக்கியமான ஒரு தியரி. ரைட். மிக முக்கியமான ஒரு கேள்வியா வரது சந்தர்ப்பம் இருக்கு. நம்ம ஒரு ஆழம் குறைந்த கடலின் அடித்தளத்தில் நடப்பட்ட ஒரு நேர் உருளை வடிவ இரும்பு தூண் சில ஆண்டுகளுக்கு பின்னர் அரிக்கப்பட்டுள்ள விதம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. அப்ப உங்களுக்கு தெரியணும் அந்த இரும்பு தூண் ரைட் அரிக்கப்பட்டுள்ளதா. இரும்பு தூணை அவதானித்த மாணவர் ஒருவர் பின்வரும் கருதுகோளை உருவாக்கினார். இரும்பு ஆக்சிஜன் வாயு குறைந்த அளவில் தொடுகையுறும் இடங்களில் அரிப்பு வீதம் அதிகமாகும். இக்கருதுகோளை சோதிப்பதற்கு மாணவர் உரு 2 காட்டப்பட்ட ஒழுங்கமைப்பை தயார் செய்து வைத்து சில மணித்தியாலங்களின் பின்னர் அவதானித்தார். இங்கு அவன் அதில் கியூவென பெயரிடப்பட்டுள்ள பிரதேசம் நீல நிறமாகி இருப்பதை கண்டார். கியூண்ட பிரதேசத்துல நீல நிறமா. இதுக்குள்ள என்ன கரைசல் இருக்குதா? பொட்டாசியம் பெரிக் சயனைட் இருக்கலாம். பொட்டாசியம் பெரிக் சயனைட் இருக்கலாம். பெரிக் சயனைட். அதே மாதிரி பினோப்தலின் காட்டி இருக்கலாம். பினோப்தலின் காட்டி இருக்குதாம். சோடியம் குளோரைடு கரைசல் இருக்குதாம். ஏகார் இருக்குதாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஏகார் ஊடகம் எல்லாம் இருக்கு. சரி, இப்ப இந்த ஒரு ஆணில இது பீன பகுதி, இது கியூண்ட பகுதி. கியூண்ட பகுதியில நீல நிறம் வந்திருக்கான். நீல நிறம் வந்திருக்கான். சரி, இப்ப கேள்வி என்னன்னா இரும்பில் அரிப்புக்கு அவசியமான காரணிகள் எவை? அப்ப இரும்பு அரிப்புக்கு அவசியமான காரணிகள். அப்ப இரும்பு துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணிகள் நாங்க அழகா படிச்சோம். அவ இரும்பு துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணி வலி. என்ன வலினா ஆக்சிஜன். அதே மாதிரி நீர். அப்ப நீரும் வலியும் அவசியம். நீரும் வலியும் அவசியம். ரைட். ஓகே. இரும்பு கோளில் உண்டாகும் எப்பேதத்தின் விளைவாக பிரதேசம் கியூவில் நீல நிறம் உண்டாகும். இரும்பு கோல்ல உண்டாகும் எப்பேதத்தின் விளைவாக பிரதேசம் கியூவில் நீல நிறம் உண்டாகும். இங்க நீல நிறம் வாரத்துக்கு யாரு காரணம்? Fe2+ அயன். யாரு? Fe2+ அயன். வெரி குட். Fe2+ அயனாலதான் அங்க நீல நிறம் வருது. வெரி குட். நீல நிறம் வருது. இப்பிரதேச பரிசோதனையில் பிரதேசம் பியில் காணப்படும் நிறம் யாது? அப்ப இங்க நீல நிறமாக இருந்தால் இந்த பிரதேசத்துல என்ன நிறம் இருக்க முடியும்? அப்ப உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம் இருக்கும். இளம் சிவப்பு நிறம் இருக்கும். வரப்போய் இளம் சிவப்பு நிறம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் மேலே குறிப்பிட்ட நிறம் உண்டாகுவதற்கு வழிவகுக்கும் அயன் இலத்திரன் அரை தாக்கத்தை தருக. அப்ப இளம் சிவப்பு வாரத்துக்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும் OH- என்ன? OH- அயன் வாரத்துக்கான காரணம் இரும்பு இலத்திரனை இழக்கும். இதை நாங்க சொல்றது ஒட்சியேட்டல். இரும்பு தன்னில இருக்கிற 2 இலத்திரனை இழந்து Fe2+ மாறும். இது இரும்பு இலத்திரனை இழக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியணும் OH- வாரத்துக்கு காரணம் அந்த ஆக்சிஜன் வாயுவும் நீரும் 4 இலத்திரனை பெற்று 4 OH- நுரையனை உருவாக்கும். 4 OH- நுரையனை உருவாக்கும். அதாவது பிள்ளைகள் இந்த தாக்கம் கட்டாயம் பாடமாக்கணும்னு சொல்லி தந்தவங்க. என்ன? O2 2 4 இலத்திரன் பெற்று 4 OH- நுரையனை உருவாக்கும்.
பௌதீக நிலைகள் போட வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்ச தாக்கத்தில் பௌதீக நிலைகள் போடாவிடி புள்ளிகள் வழங்கப்படும், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். அவ போடாட்டியும் புள்ளி தருவாங்க, நீங்க கவலைப்படாம எழுதி கொள்ளுங்க. ஸ்கீம்ல உள்ள விஷயத்தை தான் நான் கதை. சரி, அப்படியே என்ன போடலாம். ஆக்சிஜன் வாயு நீர் இலத்திர பெற்று 4 OH மைனஸ். இதுதான் அதாவது தாழ்த்தல் அணையின் தாக்கம். ரைட், சொல்லுங்க பாப்போம். நீங்களாவே சொல்லி பாருங்க பாப்போம். O2 2 நீர் 4 இலத்திரன் 4 OH மைனஸ். இந்த 4 OH மைனஸ் ஆலதான் இலவசம். அடுத்த கேள்வி, ஜெலி ஊடகத்தில் சோடியம் குளோரைடு சேர்ப்பதன் பயன் என்ன? சோடியம் குளோரைடு சேர்ப்பதால் என்ன பயன்? துருப்பிடித்தலை துரிதப்படுத்த அல்லது தாக்க வீதத்தை அதிகரிப்பதற்கு, துருப்பிடித்தலை தூண்டுவதற்கு தாக்க வீதத்தை அதிகரிக்க, அவதானிப்புகளை விரைவாக பெற்றுக்கொள்ள. வெரி குட். அவதானிப்புகளை விரைவாக பெற்றுக்கொள்ள எப்படியும் எழுதலாம். அவதானிப்புகளை விரைவாக பெற்றுக்கொள்ள எப்படியும் எழுதலாம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அடுத்தது, பரிசோதனையின் பேரு மாணவரின் கருதுகோளை நிறுவுகின்றதா? பரிசோதனையின் பேரு மாணவரின் கருதுகோளை நிறுவுகின்றதா? சொல்லுங்க பாபும் பிள்ளை. இந்த பரிசோதனை பேரு மாணவன் கருதுகோள்களை நிறுவுகிறதா? ஆமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இவர் இப்படி சொன்ன இந்த கருதுகோள் நிறுவக்கூடியதாக இருக்குதா இல்லையா என்பதை அவங்க கேட்கிறாங்க. ரைட், என்ன கேள்வி? அப்ப இங்க அவர கருதுகோள் என்னன்னு சொன்னா, இரும்பு துருப்பிடித்தல். ஆக்சிஜன் படுற இடத்துல என்ன நடக்குதா? அவர கருதுகோள் என்ன பிள்ளை? கருதுகோள் இரும்பு ஆக்சிஜன் வாயு குறைந்த அளவில் தொடுகையுறும் இடங்களில் அரிப்பு வீதம் அதிகமாகும். ரைட். அப்போ உங்களுக்கு வழங்கணும். அப்ப ஆக்சிஜன் நீர் படுற இடத்துல அரிப்பு வீதம் எப்படியா இருக்குது? ரைட். அப்ப தொடுற இடத்துல கூடுதலாக இருக்குது. அந்த விஷயம் எல்லாம். அப்ப ஆக்சிஜனும் நீரும் படுற இடத்துல அரிப்பு வீதம் கூடுதலாக இருக்குது. ஆகவே இவருடைய கருதுகோள் ஆம், ஏற்றுக்கொள்ளப்படுது. அதாவது அவர கருதுகோள் இங்க பரிசோதனைக்கு தொடர்பாகுது. அடுத்த கேள்வி, கடல் நீருடன் நிகழும் தொடுகையுறும் கப்பல்களில் இரும்பு உடல் பகுதியை அரிப்பில் இன்னும் பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முறையை தரு. இப்ப கடல் நீர்ல காணப்படுற கப்பல் உடற்பகுதி அரிப்பில் இன்னும் பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முறை. அப்ப அரிப்பிலிருந்து பாதுகாக்க என்ன செய்யணும்? இரும்புக்கு என்ன செய்யணும்? தீந்தைகள் பூசணும், பெயின் அடிக்கும். அல்லது இரும்புக்கு மேலால நாகம் அல்லது மெக்னீசிய தகடுகளை வைக்கும். ரைட். இல்லைங்கள? ஆக்சிஜன் குறைந்த அளவுல இருக்குது அப்படின்னு வருதானே? ஆக்சிஜன் குறைந்த அளவுல இருக்கிற இடத்துல அவர கருதுகோள். இங்க கேள்வி என்னென்ன பிள்ளைகள், இப்பரிசோதனையின் பேரு மாணவரின் கருதுகோளை நிறுவுகின்றதா? அப்ப அவரு சொல்லிக்கிற கருதுகோள் என்ன? கருதுகோளை சோதிப்பதற்கு மாணவர் இரும்புடன் ஆக்சிஜன் வாயு குறைந்த அளவில் தொடுகையுறும் இடங்களில் அரிப்பு வீதம் அதிகமாகும். ரைட். அதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குன்னு, இரும்பு ஆக்சிஜன் வாயு குறைந்த அளவில் தொடுகையுறும் இடங்களில் அரிப்பு வீதம் அதிகமாகும். அப்ப இரும்புடன் ஆக்சிஜன் வாயு குறைந்த அளவில் தொடுகையுறும் இடங்களில், குறைந்த அளவுன்னு வரக்கூடாது, அது கூடிய இடம்னு வரணும். அப்படித்தானே? உண்மையான கருத்தா தான். ஆனா இங்க அவங்க எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா, இந்த கருதுகோள இந்த பரிசோதனை தொடர்பு படுத்துதா, நிறுவுதா? ஓ, நிறுவுது. அதாவது ஆக்சிஜன் கட்டாயம் தேவை, ரைட், நீரும் தேவை, 2 பேரும் இருந்தா இரும்பு துருப்பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறுவுது. அவர கருதுகோள் உண்மையா பொய்யான்னு கேட்கல,
இவர கருதுகோள் இந்த பரிசோதனை நிறுவுதா, அதான் கேள்வி. ரைட்டா? அதாவது இவர பரிசோதனை இந்த கருதுகோளை நிறுவக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு தான் கேட்கிறார். இவர் கூறிய கூற்று உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்க வரையில. அவர் சொல்றாரு ஆக்சிஜன் படுற இடம் துருப்பிடிக்குது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆக்சிஜன் நீர் படுற இடத்துல இளம் சிவப்பு வருது. அப்ப ஆக்சிஜனும் நீரும் பட அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப 4 OH மைனஸ் உருவாகும். ரைட்டா? அப்ப 4 OH மைனஸ் உருவாகும். ரைட்? நீங்க பெரிய வகுப்புல படிப்பீங்க, சில தாக்கங்கள் இருக்கு. ஆக்சிஜன் செறிவு கூட ரைட், இந்த தாக்கம் என்ன முன்னால நடக்கும். ரைட்? செறிவு கூட தாக்கம் முன்னால நடக்கும், வேகமா துருப்பிடிக்கும். சரியா? நீங்க படிப்பீங்க லீச்சற்ற இந்த தத்துவம் அப்படின்லாம் இருக்கு, பெரிய வகுப்புல படிப்பீங்க. செறிவு கூடுனா, ஆக்சிஜன் செறிவு கூடுனா OH கூடும். OH கூட விரைவா துருப்பிடிக்கும். சரியா? விரைவா துருப்பிடிக்கும். அப்ப விரைவா துருப்பிடிக்கும். சரியா? அப்ப விரைவா துருப்பிடிச்சா அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப இவர கூற்று பிளரால். ஆனா ரைட், இங்க உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, ரைட், இவர கூற்று இவர அந்த பரிசோதனை இவர் கருதுகோள் இந்த பரிசோதனை நிறுவக்கூடியதா இருக்குதான்னு கேட்கிறார். அப்ப ஆக்சிஜன் பட்டா துருப்பிடிக்கும் விஷயம் இதை வச்சுக்கொண்டு நிறுவ எழுதா. ரைட், ஓகே, அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா, கடல் நீருடன் நிதமும் தொடுகையுறும் கப்பல்களில் இரும்பு உடல்கள் அரிப்பிலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படும் முறை. அப்ப நாங்க தீந்தைகளை பூசுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெக்னீசியம் அல்லது நாகம் தொடுகையில வச்சு கொள்றது. ரைட், அந்த விஷயங்களை போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் மேற்குறித்த முறை இரும்பின் அரிப்பை குறைப்பதற்கு பங்களிப்பு செய்யும் விதத்தை சுருக்கமாக விளக்கு. எப்படி பங்களிப்பு செய்யும்? அப்ப இரும்பு கத்தோட்டாக பாதுகாக்கப்படுது. இரும்புக்கு மேல இருக்கிற உலோகங்கள் ஒட்சியேற்றல் தாக்கத்துக்கு உள்ளாகுது. எனவே இரும்பு என்ன செய்யாது? அரிப்புக்கு உட்படாது. அப்ப இரும்பு கத்தோட்டு பாதுகாப்பாக இங்க காணப்படுவதால் இரும்பு துருப்பிடிக்காது அப்படின்ற விஷயத்தை நீங்க போட்டுக்கொண்டால் சரி. ரைட், இரும்பு அல்லது இரும்புக்கு மேல் இருக்கிற உலோகங்கள் அர்ப்பண உலோகமாக துணைப்படுவதால் இரும்பு இங்க என்ன செய்யாது? துருப்பிடிக்காது அப்படின்ற விஷயத்தை நீங்க நோட் பண்ணலாம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அப்ப 2023 6வது பி பாட்டை நாங்க பார்த்தோம். ரைட், 6வது பி பாட்டை நாங்க பார்த்தோம். 2022 6வது பி பாட். 2022 6வது பி பாட். ரைட், 2022 6வது பி பாட்டுக்கு வாங்க முடியும். ரைட், 2022 6வது பி பாட்டு வாங்க முடியும். ரைட், இப்ப இது பாத்தீங்கன்னா வாயு தயாரிப்போட தொடர்பானது. இதுக்கு ஸ்ட்ரக்சர் லைன் எதிர்பார்க்கலாம். அதனாலதான் இந்த கேள்வியை நான் செஞ்சு கொள்றேன். பாருங்களே, நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறையை பயன்படுத்தி நிச்சயமாக அளக்கப்பட்ட ஒரு கார்பன் ஆக்சைடு வாயுவின் கனவளவை சோதிப்பதற்கான மாணவர் ஒருவர் தயார் செய்த ஒரு உபகரண ஒழுங்கமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இங்க கல்சியம் கார்பனேட் இருக்குது, கூம்பு குடுவை இருக்குது, முள்ளிப்புணல் இருக்குது, நீர்த்தாளி, போக்கு குழாய் எல்லாமே இருக்கு. இங்கு முள்ளிப்புழையினூடாக ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கல்சியம் கார்பனேட்டு துண்டுகளின் மீது விழச் செய்து அவை இரண்டுக்கும் இடையே நடைபெறும் தாக்கத்தின் மூலம் கார்பன் ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படும். 2022 பிள்ளைகள், 2022 6வது பி பாட். 2022 6வது பி பாட். இந்த வினா 2022 6வது பி பாட். 6வது பி பாட். வாயு தயாரிப்பு, கார்பன் ஆக்சைடு வாயு தயாரிப்பா. உற்பத்தியாகும் வாயு புனலினூடாக முள்ளிப்புணலினூடாக வெளியேறுவதை தடுப்பதற்கு இவ்வொழுங்கமைப்பில் செய்ய வேண்டிய மாற்றம் யாது? அப்ப உற்பத்தியாகும் வாயு முள்ளிப்புணலினூடாக வெளியேறுவதை தடுப்பதற்கு இவ்வொழுங்கமைப்பில் செய்ய வேண்டிய மாற்றம் யாது? என்ன செய்யணும்? அப்ப முள்ளிப்புணலால இந்த வாயு வெளியே போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்னு சொன்னா முள்ளிப்புணலை என்ன செய்யணும், கரைசலினுள் அமர்த்துதல் வேண்டும். முள்ளிப்புணலை கரைசலுக்குள்ள அமர்த்தும். என்ன, முள்ளிப்புணலை கரைசலினுள் அமர்த்துதல். ரைட், முள்ளிப்புணலை கரைசலுக்குள்ள அமர்த்தும். அப்ப முள்ளிப்புணலை கரைசலுக்குள்ள அமர்த்தினா அந்த திரவம் வந்து இங்க தாக்க நடக்க என்ன செய்யும் சொன்னா வாயு உருவாகும். அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னு சொன்னார் உங்களுக்கு தெரியணும், திரவத்துக்குள்ளுக்குள்ள இருக்கிறதால அது என்ன செய்யாது, வழி நோக்கி போக இயலா. வேற வாயுக்கள் இருக்கிறதால முள்ளிப்புணலின் ஊடாகவும் என்ன செய்யும், அது வெளியே போகும். ஆகவே பாத்தீங்கன்னா திரவத்துக்குள்ள இருக்கிறதால அந்த வாயுக்கள் வெளியே போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அது முள்ளிப்புணலின் ஊடாக, அதாவது எது, போக்கு குழாயின் ஊடாக அந்த வாயு வெளியே போகும். அப்ப என்ன செய்யணும், முள்ளிப்புணலின் என்ன முள்ளிப்புணலை கரைசலினுள் என்ன செய்யறது, கரைசலினுள் அமிழ்த்துதல். இங்கு பெரிய கூம்பு குடுவையினுள் பார்க்க சிறிய கூம்பு குடுவை பயன்படுத்துவதன் அனுகூலம். பெரிய கூம்பு குடுவையை விட சின்ன கூம்பு குடுவையில் பயன்படுத்துற அனுகூலம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும். அப்ப சின்னதாக இருந்தால் இங்க உற்பத்தியாகிற வாயுக்கள் கூடும். வாயுக்கள் உங்களுக்கு தெரியும், வாயுக்கள் இங்க அமுக்கத்தை கூட்டும். அப்ப அமுக்கத்தை கூட்டினால் இங்க அமுக்கத்தை கூட்ட என்ன செய்யும், தாக்க வீதம் குயிக்காக நடக்கும். விரைவாக என்ன செய்யலாம், வாயுக்களை உற்பத்தி செய்யலாம். விரைவாக வாயுக்களை உற்பத்தி செய்யலாம். அல்லது குறைந்தளவான மூலப்பொருட்கள் இங்க பயன்படுத்தப்படும். குறைந்தளவான மூலப்பொருட்களை இங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரைட், பெரிய கூம்பு குடுவையா இருந்தா அங்க அதிக அளவான மூலப்பொருள் தேவைப்படும். அப்ப குறைந்தளவு மூலப்பொருட்களை பயன்படுத்தலாம். அதே போல அமுக்கம் அதிகரிக்கப்பட்டு வாயு விரைவாக சேகரிக்கப்படும் அப்படின்ற விஷயங்களை நீங்க பண்ணலாம். அமுக்கம் அதிகரிக்கப்பட்டு விரைவாக வாயு சேகரிக்கப்படும். கல்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கிடையிலே நடைபெறும் தாக்கத்தை காட்டும் சமப்படுத்திய இரசாயன சமன்பாட்டை எழுதுக. சமப்படுத்திய இரசாயன சமன்பாடு யாரோட, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட நடக்கிற தாக்கம். அப்ப உங்களுக்கு தெரியணும், இங்க கல்சியம் கார்பனேட் சக ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இந்த கல்சியம் வந்து குளோரினோட சேர CaCl2 இவனோட சேர்ந்து கார்பன் ஆக்சைடு வாயு நீராவியும் வெளியேறும். நீராவி தாக்கத்தை சமப்படுத்த இவருக்கு முன்னால 2 போடுவோம், HClக்கு முன்னால 2 தூக்கி போடுவோம். ரைட், கல்சியம் கார்பனேட் துண்டுகளுக்கு பதிலாக சமத்தினி உள்ள கல்சியம் கார்பனேட் தூள்கள் பயன்படுத்தப்படும் எனில் தேவையான வாயு கனவளவை குறைவான நேரத்தில் சேர்க்கலாம். இதற்குரிய காரணத்தை சுருக்கமாக விளக்கு. அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப பௌதீக மேற்பரப்பு அதிகரிக்கும் போதோ தாக்க வீதம் அதிகரிக்கும். அப்ப தாக்க வீதம் அதிகரிப்பதால் குறைந்த நேரத்துல விளைவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பௌதீக மேற்பரப்பு அதிகரிப்பதனால் தாக்க வீதம் அதிகரிக்கும். எனவே குறைந்த நேரத்தில் என்ன செய்யலாம், வாயுக்களை சேகரித்துக் கொள்ளலாம். 5வது கேள்வி, வாயு கனவளவை அளத்தல் தேவையாக இராத போது, கனவளவு அளத்தல் தேவையாக இராத போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சேர்ப்பதற்கு பயன்படுத்தத்தக்க வேறொரு முறையை தருக. அப்ப நாங்க கனவளவு ஒப்பிடையில, எவ்வளவு கனவளவு சேர்ந்திருக்குதுன்னு நாங்க பார்க்கல. அப்படியான பரிசோதனைகளுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால், கார்பன் டை ஆக்சைடு வாயு தயாரிக்கிறதுக்கு வழியின் மேன்முட பேச்சு மூலம் நாங்க தயாரிச்சு கொள்ளலாம். ஏன், கனவளவு எங்களுக்கு தேவையில்லை, வாயு மட்டும்தான் தேவை. அப்ப கனவளவு நாங்க ஒப்பிட இல்லைன்னு சொன்னா, கனவளவு ஒப்பிடுறதுக்காகத்தான் நாங்க நீரின் கீழ்மட பேச்சு மூலம் தயாரிக்கிறோம். ஏன் நீரின் கீழ்மட பேச்சு மூலம் தயாரிக்கிறோம்னா, கார்பன் டை ஆக்சைடு வர 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 நீர், இப்ப நீர் வந்து அப்படி கீழிறங்கும். நீர் கீழிறங்க வாயுக்கள் அதுக்குள்ள வந்து சேரும். அப்ப எங்களுக்கு விளங்கும், இந்த வாயுக்கள் எவ்வளவு கனவளவு வந்திருக்குது, வாயுக்கள் எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு விளங்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க வாயுக்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கனவளவு நாங்க கருத்துல கொள்ள இல்லைன்னு சொன்னா, வழியின் மேன்முகட பேச்சு மூலம் நாங்க தயாரிச்சு கொள்ளலாம். வழியின் மேன்முகட பேச்சு. பி பார்ட், நீங்கள் மேலே ஏன் குறிப்பிட்ட முறையில் கார்பன் டை ஆக்சைடு வாயு எந்த பௌதிக இயல்பு பயன்படுத்தப்படுகிறது, எந்த பௌதிக இயல்பை பயன்படுத்தி அந்த வாயு நீங்க தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால், வழியிலும் பார்க்க அடர்த்தி அதிகம். கார்பன் டை ஆக்சைடு வாயு வழியிலும் பார்க்க அடர்த்தி அதிகம், வழியிலும் பார்க்க அடர்த்தி அதிகம், வழியிலும் பார்க்க அடர்த்தி அதிகம்.
6வது கேள்வி, பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை இனங்காண்பதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு சோதனையும் அதில் கிடைக்கும் அவதானிப்புகளையும் குறிப்பிடுக. அப்ப கார்பனீர் ஆக்சைடு இனங்காண பயன்படுத்தப்படும் ஒரு சோதனை, அதில் கிடைக்கும் அவதானிப்பையும் தருக. அப்ப தெளிந்த சுண்ணாம்பு நீரை நாங்க பயன்படுத்தும் போதோ அது பால் நிறமாக மாறும். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும். அடுத்தது, கார்பனீர் ஆக்சைடு தகன துணையிலி இயல்பு பயன்படுத்தப்படும் ஒரு சந்தர்ப்பத்தை குறிப்பிடு. தகன துணையிலி, தகனத்துக்கு துணை செய்யாதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், தீயணைப்பு கருவிகள்ல பயன்படுத்தப்படும். தீயணைப்பு கருவிகள்ல பயன்படுத்தப்படும். சரியா? தீயணைப்பு கருவிகள்ல பயன்படுத்தப்படும். அப்ப கவனித்தீங்கன்னா மிக முக்கியமான கேள்வியாக நாங்க இதை எதிர்பார்க்கிறோம். ரைட். அப்ப 2022 6வது பி பாட்டையும் நாங்க செஞ்சு போட்டாச்சு. 2022 6வது பி பாட்டையும் செஞ்சு போட்டாச்சு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனாவது? 2019 6வது ஏ பார்ட் பி பார்ட். 2019 6வது ஏ பார்ட் பி பார்ட். சரியா பிள்ளை? இதையும் செஞ்சா கெமிஸ்ட்ரி பார்ட் எங்களுக்கு முடிஞ்சது. 2019 6வது ஏ பார்ட் பி பார்ட் கொஞ்சம் பாருங்க. 2019 6வது ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் இதையும் பார்த்து கொடுங்க. ரைட். ஓகே. 2019 6வது ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் வேகமா. இப்படி கேள்விகள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். அதுக்காகத்தான் நான் செஞ்சு காட்டுறேன். ரைட். 2019 6வது ஏ பி என் சி. ரைட். பார்ப்போம். அமிலங்கள், மூலங்கள், உப்புகள் ஆகிய ஆய்வுடத்தில் கிடைக்கக்கூடிய பிரதான இரசாயன பொருட்களின் 3 கூட்டங்கள் ஆகும். நீரில் செயற்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு அமிலம் யாதென விளக்குக. அப்ப அமிலம் சொன்னா உங்களுக்கு தெரியணும், நீர்க்கரைசல் நிலையிலே அயனாக்கம் அடைந்து H+ அயனை தோற்றுவிப்பவை. நீர்க்கரைசல் நிலையில் அயனாக்கம் அடைந்து H+ அயனை தோற்றுவிப்பவை. நீர்க்கரைசல் நிலையில் அயனாக்கம் அடைந்து H+ அயனை தோற்றுவிப்பவை அமிலம். 2வது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு வண்ண அமிலமாக இருக்கும். அதே வேளை அசட்ரிக் அமிலம் ஒரு மென்னமிலமாக இருக்கும். வண்ணமிலம் மென்னமிலத்துக்கு வேறுபாடு. அப்ப உங்களுக்கு தெரியும், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து H+ அயனை தோற்றுவிக்கும். அசட்ரிக் அமிலம் நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக அயனாக்கம் அடைந்து H+ அயனை தோற்றுவிக்கும். பகுதியாக அயனாக்கம் அடைந்து. ஏன்னா அதோட தாக்கத்தை வேணா நான் உங்களுக்கு சொல்லித்தாரு, தேவைப்படும். CH3COOH நீர்க்கரைசல் நிலையிலே பகுதியாக அயனாக்கம் அடைஞ்சு அசட்ரேட்டு அப்படின்னு சொல்ற ஒரு அயனையும் H+ தரும். அசட்ரேட்டு H+. அப்ப உங்களுக்கு தெரியும் கரைசல். அப்ப உங்களுக்கு தெரியும் பகுதியாக அயனாக்கம் அடைஞ்சு H+ அயனை தோற்றுவிக்கும். அந்த குடுவையில CH3COOH இது என்ன செய்யும், அங்க ஒரு அதாவது மீதியாக கிடக்கும். அந்த குடுவையில மீதியா கிடக்கும். முற்றாக அயனாக்கம் HCl மீதியா கிடக்காது. HCl அங்க H+ம் Cl- மாத்திரம் தான் இருக்கும். மேலதி H+ இருக்காது, அது HCl இருக்காது. ஆனா மென்னமிலமா இருந்தா மேலதிகமா குடுவையில இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் அதாவது வேறுபாடு என்னன்னு சொன்னா, இது நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து H+ அயனை தோற்றுவிக்கும். இது நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக அயனாக்கம் அடைந்து H+ அயனை தோற்றுவிக்கும். இந்த விஷயத்தை கட்டாயம் போடும். ரைட். 3வது கேள்வி, ஒரு அமிலத்துடன் ஒரு மூலத்தை தாக்க முறைய செய்யும் போது ஒரு உப்பையும் நீரையும் உண்டாக்கும். இச்செயல்முறை எப்பெயரால் அழைக்கப்படும்? சொல்லுங்க. இந்த செயல்முறைக்கு என்ன பெயர்? அப்ப ஒரு அமிலம் ஒரு மூலத்தோட நடக்கிற தாக்கம். ஒரு அமிலம் மூலத்தோட நடக்கிற தாக்கம் உங்களுக்கு தெரியும், நடுநிலையாக்கல் தாக்கம், நியூட்ரலைசேஷன். NaCl உருவாகும் பிளஸ் H2O நீர் உருவாகும். நடுநிலையாக்கல் தாக்கம். வெரி குட். சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு இடையே நடைபெறும் தாக்கத்துக்கான சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடு யார்? அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடும் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு இடையில நடக்கிற NaCl சக H2O அடிக்கடி வார கேள்வி. ரைட்.
இந்த தாக்கம். அடுத்தது என்ன? மேற்குறித்த தாக்கம் நடைபெறும் போது பெறப்படும் ஒரு அவதானிப்பை எழுதுக. மேற்படி தாக்கம் நடைபெறும் போது நடைபெற ஒரு அவதானம். என்ன அவதானம்? இப்படி மேற்படி தாக்கம் நடைபெறதால் என்ன அவதானம் இல்லை? வெப்பம் என்ன செய்யும்? வெப்பநிலை அதிகரிக்கும், அல்லது வெப்பம் வெளியேற்றப்படும், அல்லது பரிசோதனை குழாய் சூடாகும், வெப்பம் அடையும், பரிசோதனை குழாய் வெப்பம் அடையும். அப்படி என்ன சரி போட்டுக்கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? ரைட். புறவெப்ப தாக்கம்னு கொடுத்தீங்கன்னா வெப்ப வெளியேற்றம் நடக்கும், அதான் அவதானம். வெப்பம் வெளியேற்றப்படும், ரைட். சூடு உணரப்படும், அல்லது பரிசோதனை குழாய் வெப்பம் அடையும். அதுல போட்டா சரி. ரைட் பிள்ளைகள், பி பார்ட் கேள்விக்கு வரும். பி பார்ட் கேள்வி. ஏ பார்ட் ஓகேயா? ஆறாவதுல ஏ பார்ட். ரைட், ஓகே. நல்லா செஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் பேப்பர் கேள்வி செய்யாத ஆட்களுக்கு உண்மையில இது நல்ல பிரயோசனமா செய்யற ஆட்களுக்கு அநேகமாக இது செஞ்ச கேள்விகளாக இருக்கும். செய்யாத ஆட்களுக்கு நல்ல பிரயோசனம். இப்படி கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது. இந்த முறை என்ன நடுநிலை அகவெப்பமா புறவெப்பமா தாக்கம் பெருசா வாரது குறைவா இருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்துட்டு சப்போர்ட்டிங் செமினார் பேப்பர்லயும் வந்துட்டு அவ இந்த வருஷம் அநேகமாக பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான கேள்விகள் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது. உண்மையா அகவெப்பம் புறவெப்பம் நடுநிலையாக்கல் தாக்கம் அடிக்கடி கேட்டு வாருதானே. நடுநிலையாக்கல் தாக்கம் ஒரு புறவெப்பம். புறவெப்பம்னு சொன்னா தாக்கி மேல விளைவு கீழே. தம்பி மேல இருந்து கீழே வந்தா தாக்கி இது விளைவு. இதை நாங்க சொல்றது புறவெப்ப ரசாயன தாக்கம். மேல தாக்கிகள் எழுதுவோம், NaOH இதுல என்ன NaCl சக H2O நாங்க எழுதுவோம். இந்த மாதிரி ஒரு கேள்வியும் வந்தது சப்போர்ட்டிங் செமினார் பேப்பர்ல வந்து கல்சியம் கார்பனேட்டை சூடாக்குற கல்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பனீர் ஆக்சைடு அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா? அப்ப உங்களுக்கு தெரியணும், கல்சியம் கார்பனேட்டை சூடாக்குறது இது வந்து அகவெப்பம். அப்ப நாங்க சக்தி மட்ட வரைவு. அப்ப மேல இருந்து கீழே வந்தா புறவெப்பம். அப்ப சக்தி மட்ட வரைவு கீழே இருந்து மேல போகும். கீழே தாக்கி மேல விளைவு, அதாவது கல்சியம் கார்பனேட் வெப்பப்படுத்துறது தாக்கு மேல போகும். விளைவு என்ன? கல்சியம் ஆக்சைடும் கார்பனேட் ஆக்சைடும் விளைவாக பெறப்படும். இதுதான் சக்தி மட்ட வரைவு. சரியா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஆனா சுண்ணாம்பு, சுட்ட சுண்ணாம்பை நீங்க நீர்ல கரைக்கிறது, H2O கரைச்சி நீரிய சுண்ணாம்பு கல்சியம் ஹைட்ராக்சைடு நீரிய சுண்ணாம்பை பெறுறது என்பது ஒரு புறவெப்பம். அப்ப சுட்ட சுண்ணாம்பை நீர்ல கரைக்கிறது புறவெப்பம். அதாவது சுண்ணாம்பு ஒட்டச்சி சுட்ட சுண்ணாம்பை மாற்றுறது என்பது ஒரு அகவெப்பம். கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். ரைட், ஓகே. இப்ப பி பார்ட் கேள்வி வரும். பி பார்ட், அதுல உள்ள பி பார்ட்டுக்கு வருவோம். உதரச்சாறில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தெரியும், உதரச்சாறுன்னு சொன்னா இரைப்பை சாறுல HCl காணப்படுதாம். இரைப்பையில் உள்ள உயர் அமிலத்தன்மை காரணமா சொல்றாங்க பிள்ளைகள் pH 2 உண்டாம். pH 2 அமில ஊடகத்துல தொழிற்படக்கூடிய ஒரு நொதியம் பெப்சின். பெப்சின் அமில ஊடகத்துல தொழிற்படுற நொதியம் பெப்சின். ரைட். நொதியங்கள் நடுநிலையான ஊடகத்துலதான் தொழிற்படும். அமில ஊடகத்துல தொழிற்படுறது பெப்சின். ஞாபகத்துல வச்சு கொள்வோம், MCQ போட்டு வரலாம். ரைட். அமில ஊடகத்துல தொழிற்படுறது பெப்சின். அப்ப HCl பொறுத்த வரைக்கும் பெப்சின் அமில ஊடகத்துல தொழிற்படுது. அமிலத்தன்மை காரணமாக அதில் ஏற்படும் அசௌகரியத்தை சமநிலைப்படுத்துவதற்காக வழங்கப்படும் அமில எதிரி வில்லைகள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அடங்கியுள்ளன. அப்ப உங்களுக்கு தெரியணும், மெக்னீசியம் பால், மில்க் ஆஃப் மெக்னீசியத்துல மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அடங்கி இருக்குதாம். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் மக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கும் இடையில நடைபெறும் தாக்கத்தின் போது உண்டாகும் உப்பு யாது? அப்ப பாருங்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோட HCl அப்ப தாக்கம் அடையும் போது என்ன செய்யும்? இந்த மெக்னீசியம் குளோரினோட சேரும். அப்ப மெக்னீசியம் MgCl2 MgCl2 ஏன்னா ரெண்டு வலுவலும் ரெண்டு H-ம் OH-ம் சேர்ந்து நீர் உருவாகும். நீர் தாக்கத்தை சமப்படுத்த நாங்க இங்க 2 கொள்வோம். அப்ப வார உப்பு தான் நம்ம எங்களுக்கு கேள்வி. MgCl2 MgCl2 உப்பு தானே கேள்வி. ரைட். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் ஒரு மூல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் முற்றாக தாக்கம் புரியும் போது உண்டாகும் நீரின் மூல் எண்ணிக்கை யாது? அப்ப மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஒரு மூல் அப்ப HCl
HCl முற்றாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்டின் ஒரு மூல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட முற்றா தாக்கம் வரும்போது உண்டாகும் நீர் மூல்களின் எண்ணிக்கை அது. உங்களுக்கு தெரியும் இங்க தாக்கத்தை சமப்படுத்தணும். எப்படி சமப்படுத்துறோம்? மெக்னீசியம் 1 ஓகே, குளோரின் இங்க 2, சரி 2, நீர் 2 ஐதரசன், இங்க 2 ஐதரசன் 4 ஐதரசன். அப்ப இங்க 2 ஐதரசன் தான் H2O முன்னாலே 2 வரும். தாக்கம் தரையில 2 வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஒரு மூல் தாக்கம் அடைஞ்சா இங்க நீர் 2 மூல் வரும். ஆகவே இங்க கேள்வி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடின் ஒரு மூல் ஹைட்ரோகுளோரிக் அமில முற்றா தாக்கம் புரியும் போது உண்டாகும் நீர்ன மூல் எண்ணிக்கை எத்தனையா இருக்கும்? 2 இருக்கும். போட்ட விலை டபுள் இருக்கும். இப்ப சொன்ன விஷயம் விலை டபுள். இந்த பி பார்ட் கேள்வி விலை டபுள். பி பார்ட் கேள்வியில ரைட். அப்ப நீர்ன மூல் எண்ணிக்கை விளையிட்டா. அப்ப இங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஒரு மூல் தாக்கம் அடைஞ்சா அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன? முதலாவது கேள்விக்கு நீங்க தாக்கம் எழுத தேவையில்லை, சரியா? நீங்க தாக்கம் எழுத தேவையில்லை. மெக்னீசியம் குளோரைடு போட்டா சரி, இதான் விட ரைட். மெக்னீசியம் குளோரைடு போட்டா சரி, மெக்னீசியம் குளோரைடு உப்பை போட்டா சரி. ஒரு உப்பு அமிலத்திலிருந்து வர ஒரு கூறும் மூலத்திலிருந்து வர ஒரு கூறும் சேர்ந்தா உப்பு. உதாரணமா மெக்னீசியம் சல்பேட் ஒரு உப்புண்டா, அப்ப மெக்னீசியம் என்ன ஹைட்ராக்சைட்ல இருந்தும் சல்பேட்னா H2SO4ல இருந்தும் வருது. அப்ப உங்களுக்கு தெரியும் அமிலம் மூலம் தந்திக்கிறான், அமிலம் தந்தா அப்ப மூலம் இதுல இருந்து வர மூலம் இதுல இருந்து வர அமிலத்துல இருந்து வர இதை சேர்த்து விட்டா சரி, அதான் உப்பு. அப்ப இந்த 2 பேர்ல உப்புன்னு சொன்னா மெக்னீசியம் இங்க குளோரின், அப்ப MgCl2 மெக்னீசியம் குளோரைட் உப்பு. சரியா? இத குறியிட்ட போட்டா சரி, மெக்னீசியம் குளோரைட். அப்ப இங்க ஒரு மூல் தாக்கம் அடைஞ்சா 2 மூல் விலை வரும். கட்டாயம் நாங்க தாக்கத்தை சமப்படுத்தி இருக்கணும். சமப்படுத்தினாத்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த விடையாக எடுத்துக்கொள்ளி. சரியா? சமப்படுத்தினாத்தான் ஒரு மூலுக்கு 2 மூல் நீர் வரும்னு தெரியும். சமப்படுத்தோம். சீபாட் கேள்விக்கு வருவோம். சீபாட். ஒரு போத்தலில் 500 சென்டிமீட்டர் கனம் அசட்ரிக் அமில கரைசல் உண்டா? ஒரு போத்தல் ஒன்று இருக்குது. இதுல ரைட் 500 சென்டிமீட்டர் கனம் அசட்ரிக் அமிலம் உண்டு. CH3COOH உண்டு. ரைட். கரைசல் உண்டு. கரைசல் தான் நீரும் இருக்கும். இக்கரைசலின் அடர்த்தி 1.04 கிராம் சென்டிமீட்டர் -3. 1.04 கிராம் சென்டிமீட்டர் -3. பிள்ளைகள் இதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும், லேசா கண்டுபிடிக்கலாம். 1 சென்டிமீட்டர் கனத்துல 1.04 கிராம் கரைஞ்சிருக்கு, இதான் அர்த்தம். 1 சென்டிமீட்டர் கனத்துல 1.04 கிராம் கரைஞ்சிருக்குது, இதான் அர்த்தம். இதை கண்டுபிடிக்க தெரியும். அடர்த்தி, அமுக்கம், வேகம் இப்படி எல்லாம் வந்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். 1 சென்டிமீட்டர் கனத்துல 1 கிராம் கரைஞ்சிருக்குது. அது 1 சென்டிமீட்டர் கனத்துல 1.04 கிராம் கரைஞ்சிருக்குது. ரைட். இப்ப பார்ப்போம். ஆக இருக்கும் அதே வேளை அடைந்துள்ள அசட்ரிக் அமிலத்தின் திணிவு 26. இதுல இருக்கிற அசட்ரிக் அமிலம் 26 கிராம். அசட்ரிக் அமிலம் 26 கிராம். அடர்த்தி 1.04. மொத்த சென்டிமீட்டர் கனம் 500 சென்டிமீட்டர் கனம். அப்ப பிள்ளை எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். 1 சென்டிமீட்டர் கனத்துல அசட்ரிக் அமிலத்தின் அடர்த்தி 1.04. இப்ப எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், 500 சென்டிமீட்டர் கனத்துல எவ்வளவு கிராம் இருக்கும்? 500 சென்டிமீட்டர் கனத்துல எத்தனை கிராம் இருக்கும்? அப்ப 1 சென்டிமீட்டர் கனத்துக்கு 1.04 கிராம். 500 சென்டிமீட்டர் கனத்துக்கு அல்லது நாங்க எப்படி போடுவோம்? அடர்த்தி சமன்பாட்டிலையும் போடலாம், சமன்பாட்டிலையும் போட்டு காணலாம். சமன்பாட்டிலையும் போட்டு காணலாம். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி 1.04 சமன் திணிவு கீழே கனவளவு 500 சென்டிமீட்டர் கனம். குறுக்கால பெருக்கினா திணிவு சமன் குறுக்கால பெருக்கினா உங்களுக்கு தெரியணும் 2 சைபரால பெருக்கும் போது 2 தானும் தள்ளும். 5ஆல பெருக்கினா 520 கிராம் வரும். 520 கிராம். இது வரையிட்டா பிள்ளைங்க.
அப்ப 1 சென்டிமீட்டர் கணத்துல எத்தனை கிராம்? 520 சென்டிமீட்டர் கணம், அதாவது 500 சென்டிமீட்டர் கணம் கனவளவுக்கும் எத்தனை கிராம்? 520 கிராம். 520 கிராம். ஆகவே கேள்வி, போத்தலில் அடங்கியுள்ள அசற்றிக் அமில கரைசலின் திணிவு. அப்ப அடர்த்தி தெரியும், திணிவ காணணும், கீழே கனவளவு தெரியும், ரெண்டு பேரும் ஒரு அழகுதான். அப்ப குறுக்கால பெருக்கு 520 கிராம். இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். 1 சென்டிமீட்டர் கணத்துக்கு 1.04 கிராம். அப்ப 500 சென்டிமீட்டர் கணத்துக்கு 520 கிராம். இப்படியும் நாங்க என்ன செய்யலாம், போடலாம். விளங்குற மாதிரி போட்டீங்கன்னா சரி. ரெண்டு மெத்தட்ல நாங்க போடலாம். அப்ப மொத்த திணிவு 520 கிராம். அப்ப அடுத்த கேள்வி, மேற்குறித்த கரைசலில் அசற்றிக் அமிலத்தின் திணிவு சதவீதம் எவ்வளவு? அப்ப கரைசல் 520 கிராம். கரைசல் 520 கிராம். அப்ப மொத்த கரைசல் திணிவு 520 கிராம். இதுல அசற்றிக் அமிலம் எத்தனை கிராம்? அசற்றிக் அமிலம் எத்தனை கிராம்? கரைசல் தான் 520 கிராம், அசற்றிக் அமிலம் 26 கிராம். தர 100க்கு திணிவு சதவீதம். இப்ப இந்த சைபர் இந்த சேர் வெட்டலாம். இவரை சுருக்கினா உங்களுக்கு தெரியும் 1/2. அப்ப 10 2ஆல பிரிச்சா 5% இருக்கும். எத்தனை சதவீதம்? 5% இருக்கும். 5% இருக்கும். ரைட். இந்த கேள்வி நான் அப்படியே சேஞ்ச் பண்றேன். ஒரு உங்களோட இன்னும் விளங்குற மெத்தட்டுக்கு கொண்டு வாரு. சிலருக்கு விளங்காம இருக்கலாம். விளங்குற மெத்தட்டுக்கு கொண்டு வாரு. நான் அடர்த்திய 1 கிராம் வைக்கிறேன். 1 கிராம் சென்டிமீட்டர் -3 வைக்கிறேன். உன்னோட விளங்குற மெத்தட்டுக்கு கொண்டு வாரு. இங்க திணிவு வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம்னு சொல்லி இருக்கிறாங்க. பார்ப்போம். 1 கிராம் சென்டிமீட்டர் -3 அடர்த்தி. இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், 500 சென்டிமீட்டர் கணத்துல 500 சென்டிமீட்டர் கணம் எவ்வளவு திணிவு? அசற்றிக் அமிலத்துல திணிவு எவ்வளவு? அப்ப உங்களுக்கு தெரியும், அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3. திணிவுதான் கேள்வி. கனவளவு 500 சென்டிமீட்டர் கணம் பெருக்குனா 500 கிராம். இது விளங்கிட்ட? சிம்பிளா நீங்க செய்யலாம். 1 சென்டிமீட்டர் கணம் பாருங்க, 1 சென்டிமீட்டர் கணம் 1 கிராம். அப்ப 500 சென்டிமீட்டர் கணம் 500 கிராம். இதான் அடர்த்தி. இப்ப அடுத்த கேள்வி, 500 கிராம்ல தான் பிள்ளைகள் 20 கிராம் அசற்றிக் அமிலம் இருக்கு. மிச்சமெல்லாம் தண்ணி. மிச்சமெல்லாம் தண்ணி. அப்ப அசற்றிக் அமிலத்தின திணிவு சதவீதம் என்ன? 500 கிராம்ல 20 கிராம். 100க்கு எவ்வளவு? வெட்டு வெட்டு சுருக்கு சுருக்கு 20ன்னா 4%. சொன்ன விளைந்த சொன்னது விளங்கிச்சுதா? அந்த கேள்வி அப்படி எவ்வளவு மாத்தி தந்திருக்கிறேன். இப்ப பாருங்க பிள்ளைங்க, நல்ல கிளியரா விளங்கும் உங்களுக்கு இந்த கேள்வி. அப்ப ஒரு கரைசல் அடர்த்தி தந்திருக்கிறாங்க, கனவளவு தந்தா திணிவு காணலாம். திணிவு சதவீதம் சொன்னா அப்ப கரையம் எவ்வளவு கரைஞ்சிருக்குது, மொத்த கரைசல்ல திணிவு, அதான் திணிவு சதவீதமாக இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. அப்ப ஏற்கனவே கண்டாச்சு 5% கரைஞ்சிருக்குது, அசற்றிக் அமிலம் கரைஞ்சி. மிச்சம் 95% நீர். மிச்சம் 95% நீர். 3வது கேள்வி, வினாகிரி என்பது திணிவுக்கேற்ப ஏறத்தாழ 5% அசற்றிக் அமிலம் உள்ளது. திணிவுக்கேற்ப 5% அசற்றிக் அமிலம். படுபாவி, நான் கண்டுட்டேன். அதைத்தானே நாங்க கண்டோம். 5% அசற்றிக் அமிலம் கரைஞ்சிருக்குதுன்னு நாங்க கண்டோம். 5% அசற்றிக் அமிலம் கரைஞ்சிருக்குதுன்னு நாங்க கண்டோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப பாப்போம் பிள்ளைகள், அக்கரைசலின் கொதிநிலை 118 பாகை செல்சியஸாம். கொதிநிலை 118 பாகை செல்சியஸாம். வினாகிரி மாதிரி ஒன்றை பயன்படுத்தி திணிவுக்கேற்ப ஏறத்தாழ 10% அசற்றிக் அமிலத்தை பெறுவதற்கு, இப்ப 10% அசற்றிக் அமிலத்தை பெறணுமா? அப்ப என்ன செய்யணும்? அசற்றிக் அமிலத்தின் அளவை கூட்டணும். ரைட். பெறுவதற்கு, ஒரு கரைசலை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நுட்ப முறை என்ன செய்யணும் பிள்ளைங்க? செறிவை கூட்டணும். அப்ப உங்களுக்கு அந்த செறிவை கூட்டணுமா இருந்தா கரைஞ்சிருக்கிற கரைப்பான குறைக்கணும். அப்ப அசற்றிக் அமில கரைசல்ல அப்ப 26 கிராம் அசற்றிக் அமிலம் மிச்சமா இருக்கிறதெல்லாம் திண்மம், அதாவது திரவம், நீர். அப்ப நீர் அளவை குறைக்கணுமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? ஆவியாக்கணும் அல்லது வெப்பப்படுத்தணும். வெப்பப்படுத்தினா நீர் ஆவியாக இதுல செறிவு என்ன செய்யும்? அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். நீர் ஆவியாக
ரைட், வெப்பப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப பாத்தீங்கன்னா சி பார்ட் கேள்வி நாங்க செஞ்சாச்சு. ரைட், அடுத்த டி பார்ட் கேள்வி இருக்கு, அதை நாங்க குயிக்கா முடிச்சிருவோமே. ரைட், பிசிக்ஸ் கேள்வி கட கட கடன்னு போயிரும், சமன்பாடு தானே, குயிக்கா போயிரும். அப்ப விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், மிக முக்கியமான விஷயங்களை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மெத்தட்டுகள்ல என்ன செய்யலாம், கேள்விகள் வரலாம். ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை நாக உலோகத்தை பயன்படுத்தி ஒரு ஐதரசன் மாதிரியை தயாரிப்பதற்கு மாணவர் ஒருவர் அமைத்த உபகரண அமைப்பு தரப்படும். பாருங்களேன், ஒரு உபகரண அமைப்பு. சரி, உபகரண அமைப்பு. இங்க கேள்வி, மேற்குறித்த ஒழுங்கமைப்பில் காணப்படும் வழுக்கள் 2 தருக. வழுக்கள் 2 என்ன வழுக்கள், என்ன நடந்திருக்கு? அப்ப முள்ளிப்புணல் அந்த குடுவை என்ன செய்யல, முள்ளிப்புணல் என்ன செய்யல, கரைசலில் அமிழ்த்தப்படவில்லை. பாருங்க, இது ஏற்கனவே ஒரு வருஷம் நாங்க செஞ்ச கேள்விதானே. யோசிச்சு பாருங்க, ஒரு தொடர்பை பாருங்க பிள்ளை, இந்த தொடர்பை பாருங்க. நாங்க ஒவ்வொரு வருஷமா செஞ்சு கொண்டு வர கேள்விகள் பாத்தீங்கன்னா பிள்ளை அதே பேட்டர்ன்ல வருது, அப்படித்தானே? ரைட், ஓகே. அப்ப 2019 வந்து 2021 அப்படித்தான். ரைட், அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். அப்ப என்ன செய்யல, முதலாவது அந்த குடுவையில என்ன செய்யல, இந்த கரைசலுக்குள்ள அமிழ்த்தப்படையில. ரெண்டாவது பாருங்க, இங்க ஒரு உலோகம் ஒரு அமிலத்தோட தாக்கம் அடைஞ்சா வாரது என்ன வாயு? ஒரு உலோகம் நாகம் அமிலத்தோட தாக்கம் அடைஞ்சா வார வாயு என்ன? நாக குளோரைட். ஓகே, ஐதரசன் வாயு. ஐதரசன் வாயு வரும். ஐதரசன் வாயு நாங்க வளியின் கீழ்மோட பேச்சு மூலம் தயாரிப்போமா, வளியின் மேன்மோட பேச்சு மூலம் தயாரிப்போமா? வளியின் கீழ்மோட பேச்சு மூலம் தயாரிப்போம். அப்ப இங்க வாயுச்சாடி எப்படி வைக்கப்பட்டுள்ளது பாருங்க, தலைகீழா வைக்கப்பட்டு. அப்படித்தானே? வாயுச்சாடி என்ன செய்யணும், அப்ப நீங்க சொல்லணும் என்ன செய்யணும், வழுக்கள். இப்போ வாயுச்சாடி வந்து என்ன மாறி இணைக்கப்பட்டுள்ளது. வாயுச்சாடி என்ன செய்யுது, மாறி இணைக்கப்பட்டுள்ளது. வாயுச்சாடி மாறி இணைக்கப்பட்டுள்ளது. அல்லது மேலும் கீழும் என, அல்லது எப்படி எழுதலாம், வாயுச்சாடி மாறி இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இந்த முள்ளிப்புணல் வந்து கரைசலுள் அமிழ்த்தப்படவில்லை. அந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா பிள்ளை? அது உங்களோட வசன நடையில எழுதுனா சரி. நீங்க நினைப்பீங்க புக்ல வார மாதிரி எழுதணும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வசன நடையில எழுதுங்க, அது சரி போடுவாங்க. ரைட், ரெண்டாவது கேள்வி, கூம்பு குடுவையின் உள்ளே நடைபெறும் தாக்கத்தின் வீதத்தை அதிகரிக்க செய்வதற்கு பின்பற்றத்தக்க 2 நடைமுறைகளை தெரிவிக்க. அப்ப கூம்பு குடுவையின் உள்ளே நடைபெறும் தாக்கத்தின் வீதத்தை அதிகரிக்க செய்வதற்கு பின்பற்றத்தக்க 2 நடைமுறைகளை தெரிவிക്കുക. அப்ப தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்ய என்ன செய்யணும்? ஒன்று ஐதான் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் செறிவு அதிகரிக்கும். ரைட், நாக சிறுமணிகளை தூளாக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே நாங்க சொன்ன விடையை போடலாம். கூம்பு குடுவை என்ன செய்யணும், சிறிய கூம்பு குடுவையை பயன்படுத்தலாம். அதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். ரைட், அப்ப பாத்தீங்கன்னா அப்ப ஒன்று ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் செறிவு அதிகரிக்கும். ரெண்டாவது நாக சிறுமணிகளை தூளாக்குறது. ரைட், அந்த விஷயங்களை நாங்க போட்டா சரி. அடுத்தது மூன்றாவது கேள்வி, தாக்கத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் வாயு ஐதரசன் ஆகும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சோதனை அதற்குரிய அவதானிப்பையும் குறிப்பிடுக. ஐதரசன் வாயுவான் இனங்கான என்ன சோதனை? தனல் குச்ச பிடிக்கிற எரியும் தனல் குச்ச பிடிக்கிற டைம் எப்படி அணையும்? அப்ப பரிசோதனை அமைப்பு எரியும் தனல் குச்ச பிடித்தல். அவதானம் பொப்பண்ட சத்தத்துடன் அணையும். அப்ப பரிசோதனை அமைப்பு எரியும் தனல் குச்ச பிடித்தல், அவதானம் பொப்பண்ட சத்தத்துடன் என்ன செய்ய, ஒளியுடன் எரிந்து அணையும். பொப்பண்ட சத்தத்துடன் எரிந்து அணையும். இதை போட்டுக்கொண்டா சரி. சரியா பிள்ளைய? இப்ப பாருங்க, அப்ப கெமிஸ்ட்ரி பாட்டுக்குரிய கேள்விகளை நாங்க பார்த்துட்டோம். கெமிஸ்ட்ரி பாட்டுக்குரிய கேள்விகளை நாங்க ஃபுல்லா பார்த்தாச்சு. ரைட், ஓகே. நாங்க இப்ப பிசிக்ஸ்ல வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் கேள்விகளை பார்ப்போம். பார்த்தால் நிறைய விஷயங்கள் நாங்க படிச்சிடலாம். சோதனையும் அதற்குரிய அவதானம் என்ன? ரைட், ஓகே. ஸ்ட்ரக்சர்ல 2023 4வது ஏ, 2023 4வதுல ஏ பார்ட். ரைட், ஓகே. ஏயும் பியும்
ரைட், பிரச்சனை இல்லை. ரைட், ஒரு வாயு அமுக்கம் தொடர்பான விஷயம் இங்க தரப்பட்டிருக்கு. வாயு அமுக்கம் இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இப்படி தரப்பட்டிருக்கு. ரைட், உங்களுக்கு தெரியும் இது இப்படி ஒரு யூக்ளாய், ஒரு யூக்ளாய், யூக்ளாய். ரைட், ஓகே, யூக்ளாய். சரி, இங்க நிறமூட்டிய நீர் இருக்குதாம். நிறமூட்டிய நீர், இதுக்குள்ள நிறமூட்டிய நீர் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இரப்பர் படலம், இது புனல் இரப்பர் படலம். இரப்பர் படலம்னு சொன்னா உதாரணமா பலூன்ல இருந்து வெடித்து அந்த படலத்தை நாங்க எடுக்கலாம். ரைட், ஓகே. இது இரப்பர் குழாய், இது எக்ஸ், இது Y. இப்ப கேள்வி, ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள புனலில் வாய் ஓர் இறுக்கமாக ஈர்க்கப்பட்ட இரப்பர் படலத்தினால் முற்றாக மூடப்பட்டுள்ளது. புனலின் மற்றைய முனை நிறமூட்டிய நீர் பகுதியினால் நிரப்பப்பட்ட யூ குழாயின் ஒரு புயத்தினால் ஒரு இரப்பர் குழாயினுள் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள நிலைமை, இரப்பர் படலத்தின் மீது விரலை வைத்து அழுத்தும் போது, ரைட், எந்த இயர்னு கேக்குறீங்க? 2023க்குள்ள 2020 பாருங்க, வாயு அமுக்கம் தொடர்பான ஒரு கேள்வி. 2023ல ரைட், 4வது ஸ்ட்ரக்சர். ரைட், குழாயில் இணைக்கப்பட்டுள்ளது. இப்ப இங்க இரப்பர் படலத்தின் ஒரு விரலை வைத்து சிறிதளவு அழுத்தும் போது யூ குழாயின் புயங்களில் உள்ள நீர் மட்டங்கள் எங்கனம் மாறும். அப்ப நீங்க விரலை வச்சு இப்படி அமர்த்தினா அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இதுக்குள்ள இருக்கிற வலி மூலக்கூறு நெருக்கப்படும். வலி மூலக்கூறு நெருக்கப்படும். அப்ப இங்க வலி மூலக்கூறு நெருக்கப்படுறதால அப்ப உங்களுக்கு தெரியும் அமுக்கம் கூடும். இந்த அமுக்கத்தால என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அமுக்கத்தால பிள்ளைகள் இங்க வலி மூலக்கூறு நெருக்கப்பட்டு இந்த அமுக்கத்தால என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். இது அப்படியே பேசி என்ன செய்யும்? இந்த எக்ஸ பிடிச்சி தள்ளு. அப்படி தள்ளி இந்த Y வந்து மேல வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் எக்ஸ் கீழிறங்கும், எக்ஸ் திரவ மட்டம் கீழிறங்கும், Y திரவ மட்டம் என்ன செய்யும்? மேலெழும், மேலெழும். Y திரவ மட்டம் மேலெழும். அப்ப எக்ஸ் திரவ மட்டம் கீழிறங்கும், Y திரவ மட்டம் மேலிறங்கக்கூடியதாக இருக்கும். ரைட், மேலே ஒன்றில் அவதானிப்புக்கான காரணத்தை விளக்கு. அப்ப காரணத்தை விளக்கு என்ன? அமுக்கம் அதிகரிக்குது. அப்ப எக்ஸ்ல என்ன செய்யுது? அமுக்கம் அதிகரித்தல், அமுக்கம் அதிகரித்தல். அல்லது இந்த இரப்பர் படலத்தால் வார அந்த அமுக்கம் வளி மூலக்கூறுகளுக்கு அமுக்கத்தை வழங்கி எக்ஸ்ல அமுக்கம் தொழிற்படுவதால், எக்ஸ்ல அமுக்கம் தொழிற்படுவதால், அல்லது வாயுக்களால் அமுக்கம் தொழிற்படுவதால், எக்ஸ்ல வாயுவினால் அமுக்கம் தொழிற்படுவதால் அப்படின்னு சொல்லலாம். மேல் குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பில் புனலை வாயை வழியில் பல்வேறு திசைகளில் திருப்பினார். என்ன? மேற்குறித்த வாயை வழியில் பல்வேறு திசைகளில் திருப்பினால் யூக்ளாய் திரவ மட்டம் மாறாமல் இருக்கும். இதற்கான காரணம் என்ன? அவ நீங்க எப்படி திருப்பினாலும் என்ன செய்யாதான் எல்லா பக்கத்தாலையும் வாயுக்கள் உங்களுக்கு தெரியும் அமுக்கம், வாயுக்களால் அமுக்கம் எல்லா இடங்களாலும் என்ன செய்யும்? தொழிற்படக்கூடியது. அவ வாயுக்கள் அமுக்கம் எல்லா இடங்களிலும் தொழிற்படுவதால் அவ என்ன செய்யாது? திரவ மட்டத்துல மாற்றம் ஏற்படாது. ஆகவே வாயுக்களின் எல்லா இடங்களாலையும் அமுக்கம் தொழிற்படுகிறது, எல்லா திசைகளாலையும் அமுக்கம் தொழிற்படுகிறது. அப்படி போட்டுக்கலாம். 4வது கேள்வி, இரப்பர் குழாய் உள்ள ஒரு புனலை ஒரு 2ல் காட்டப்பட்டவாறு ஒரு நீர் பாத்திரத்தில் அமிழ்த்து படிப்படியாக பாத்திரத்தின் அடுக்கி கொண்டு செல்லப்படும். அப்படி அடுக்கி கொண்டு வர பாத்திரத்தின் அடுக்கி கொண்டு செல்கையில் யூ குழாயின் புயங்களில் உள்ள நீர் மட்டங்கள் எங்கனம் மாறும். இப்ப ஒரு திரவத்துக்குள்ள என்ன செய்யறாங்க? அமிழ்த்துறாங்க. இப்ப இந்த குழாய் என்ன செய்யறாங்க? ஒரு திரவத்துக்குள்ள அமிழ்த்துறாங்க. இந்த குழாயை ஒரு திரவத்துக்குள்ள அமிழ்த்துறாங்க. அப்ப திரவத்துக்குள்ள அமிழ்த்தினா பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த குழாயை திரவத்துக்குள்ள அமிழ்த்தினா ஒரு திரவத்துக்கு அமிழ்த்தினா திரவம். இப்ப திரவத்துக்குள்ள அமிழ்த்த கீழ் நோக்கி அமிழ்த்த என்ன நடக்கும்?
அப்ப உங்களுக்கு தெரியணும் கீழ் நோக்கி அமர்த்த ஆழம் கூடும். திரவங்களோட ஆழம் கூட 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 அமுக்கம் கூடும். அந்த திரவத்தால் வழங்கப்படுற அமுக்கம் அப்ப திரவத்தால் வழங்கப்படுற அமுக்கம் கூடும் போது அந்த திரவம் கீழ் நோக்கி வர இவர் மேல் நோக்கி வரும். திரும்பவும் எக்ஸ் வந்து கீழிறங்க புயம் வை மேலும் எக்ஸ் வந்து கீழிறங்க வை வந்து மேலும். மேலே நாளில் உள்ள அவதானிப்பு கேட்ப வரத்தக்க முடிவை குறிப்பிடு. அப்ப இவரை நீங்க கீழே கொண்டு போவ இவரு நல்லா கீழிறங்க இவர் நல்லா மேலும். எக்ஸ் புயம் கீழிறங்க வை புயம் மேலும். என்ன காரணம்? ஆழம், திரவங்களின் ஆழம் கூட கூட அமுக்கம் அதிகரிக்கும். திரவங்களின் ஆழம் கூட கூட அமுக்கம் அதிகரிக்கும். திரவங்களின் ஆழம் கூட கூட அமுக்கம் அதிகரிக்கும். இதான் விஷயம். ஆறாவது கேள்வி. ஒரு 2 இருக்கும் புனல் உள்ள பாத்திரத்தில் நீருக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சமக்கனவளவு விடப்பட்டது. தேங்காய் எண்ணெய் இடப்பட்டது. புனல் பாத்திரத்தின் அடிக்கு அண்மையில் இருக்கும் போது யூ குழாயின் திரவ மட்டங்களுக்கு இடையிலே கூடுதலான வித்தியாசம் எத்திரவத்தில் இடம்பெறும் என குறிப்பிடுக. அப்ப பிள்ளைகள் அப்ப திரவ அமுக்கம் H2G. அப்ப உங்களுக்கு தெரியும் அடர்த்தி கூடின திரவத்துக்கு தான் அமுக்கம் கூட. அமுக்கம் கூடுனா என்ன செய்யும்? கூடுதலாக உயரக்கூடியதா இருக்கும். அப்ப இங்க உங்களுக்கு தெரியணும். அப்ப தேங்காய் எண்ணெயை விட நீருக்கு அடர்த்தி கூட. தேங்காய் எண்ணெய்க்கு என்ன 900 என்ன அடர்த்தி, நீருக்கு 1000 கிலோகிராம் மீட்டர் -3. மண்ணெண்ணெய்க்கு 790. மண்ணெண்ணெய்க்கு அதை விட போறோம் மண்ணெண்ணெய்க்கு. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அடர்த்தி எதுக்கு கூடவோ அதுக்குத்தான் அமுக்கம் கூட. அப்ப அடர்த்தி யாரு கூட? திரவத்துக்கு, நீருக்கு. அப்ப நீராலதான் அந்த திரவ மட்டத்துல பெரிய ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகும். ஆகவே எத்திரவத்தில் இடும்போது நீர்லதான் என்ன மாற்றம் கூடுதலாக நடக்கும். பிள்ளை இந்த கேள்வி விளங்கிட்டாப்ல? இந்த கேள்வி ஓகேயா? விளங்கிட்டாப்ல? முதலாவது சும்மா அமர்த்துறீங்க. அமர்த்தும் போது என்ன நடக்குது? அப்ப வலி நெருக்கப்படுறதால ஒரு அமுக்கம் உண்டாகும். எக்ஸ் கீழிறங்க வைப்புய மேல போகும். இப்ப நாங்க இதை திரவத்தில் அமர்த்துறோம். கீழே வர 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 திரவ மட்ட ஆழம் கூட கூட அமுக்கம் கூடும். அப்ப திரும்பவும் எக்ஸ் கீழே வர வை மேல வரும். இதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய் நீங்க பயன்படுத்தினா அதுல திரவ மட்டம் குறையும். மண்ணெண்ணெயை பயன்படுத்தினா அதுல திரவ மட்டம் குறையும். ஏன்? ஒரு அமுக்கத்துல திரவத்தின் அடர்த்தியும் திரவ மட்ட உயரமும் செல்வாக்கு செலுத்துது. அப்ப நாங்க திரவ மட்ட உயரத்தை மாத்தையில அடுக்கி கொண்டு வந்தாச்சு. உயரம் மாறையில அப்ப திரவ மட்ட உயரம் மாறையில அடர்த்தி தான் அதிகரிக்குது. ஆகவே நீராளவான அமுக்கம் கூடுதலாக இருக்கும். ரைட். பி பார்ட் 2023 பி பார்ட்டுக்கு வருவோம் பிள்ளைகள். ஒரு நீர் மேற்பரப்பு வழியே செல்லும் ஒரு நீர் அலையின் வரைவு வகை குறிப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. அப்ப நீர் துணிக்கையில் அதிரும் திசைக்கேற்ப இவ்வலைகள் எவ்வகை அலைகளாம். நீர் துணிக்கையில் என்ன செய்யுது? அலைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எப்படி தரப்பட்டீங்க? அலைகள் தரப்பட்டிருக்கு. இப்படி தரப்பட்டீங்க அலைகள். அப்ப இவ்வாறு அலைகள் அசைறதை வச்சுக்கொண்டு நீர் எவ்வாறான அலைகள் கேட்கிறாங்க. ஆகவே எவ்வாறு நீர் மேற்பரப்புல தோன்ற அலைகள் யாவும் என்ன அலைகள்? ஒளிகளின் குறுக்கலைகள் அல்லது அகலாங்க அலைகள். வரைவில் வகை குறிக்கப்பட்ட அலை நீளத்தையும் வீச்சத்தையும் மேற்குறித்த உருவில் குறித்து காட்டு. அலை நீளம் சொன்னா நீங்க இந்த புள்ளியில் எடுத்தா இந்த புள்ளியில அலை நீளம், அடுத்துள்ள ஒத்த இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். அடுத்துள்ள ஒத்த இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம். இவரை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்துள்ள ஒத்த இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். வீச்சம்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். வீச்சம்னு சொன்னா துணிக்கை அசை உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். இதான் வீச்சம். துணிக்கை அசை உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். இப்படி குறிச்சு காட்டணும். வீச்சம், இது வீச்சம், இது அலை நீளம் அப்படின்னு குறிச்சு காட்டணும். அலைகள் செல்லும் நீர் மேற்பரப்பின் மீது ஒரு லேசான ரஜிவோம் துண்டை வைக்கும் போது அது மேலும் கீழும் இயங்கியமை அவதானிக்கப்பட்டது. இந்த அவதானிப்புக்கான காரணம் என்ன? மேலும் கீழும் இயங்கியமைக்கான காரணம் என்ன உள்ளே? அதாவது அலை செல்லும் திசைக்கு அல்லது சக்தி கடத்தப்படும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அதிரும். அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக அல்லது அலை செல்லும் திசைக்கு
மேலும் கீழும் துணிக்கேள் அதிரும். குறுக்கலை என்று சொன்னா அலை செல்லும் திசைக்கு மேலும் கீழும் துணிக்கேள் அதிர்வதால் அந்த ரெஜிபோம் துண்டு என்ன செய்யுது? மேலும் கீழும் அதிர்கிறது. அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக அலை செல்லும் திசைக்கு மேலும் கீழும் துணிக்கேள் அதிர்வதால் அது என்ன செய்யுது? மேலும் கீழும் அதிரக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? இப்ப 2023 கேள்வி 4வது ஸ்ட்ரக்சர் ஓகே பிள்ளைகள்? இது விளங்கிட்டுதா? 2023 4வது ஸ்ட்ரக்சர் ஓகேயா? ஓகேயா? ஓகேடா ஓகேன்னு போட்டுக்கொள்வோம். சரியா பிள்ளைகள்? என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் சில விஷயங்களை பொறுமையாக டீல் பண்ணணும், பொறுத்து கொள்ளணும், நிறைய சிந்திக்கணும். ரைட்? நல்லா சிந்திக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். ரைட்? ரைட்? ஹாப்பியா இருக்கணும். மிக முக்கியம் ஹாப்பியா இருக்கணும். எக்ஸாம் வரைக்கும் என்னடா சனியன் அப்படின்னு நிக்க கூடாது. சரி, ஹாப்பியா இருக்கும். ரைட்? டீச்சர்ஸ் சொல்ற விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கும் நினைக்கணும். இப்ப பாருங்க, நான் எந்த டைமும் வேஸ்ட் பண்ணல, அழகான முறையில போய்கொண்டிருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு வாரு. பயோ செக்ஷன் ஃபுல்லா சொல்லி தந்தேன். முதலாவது உயிர்கோளம் தொடர்பான விஷயம் எப்படி எப்படி கேள்வி வரும். 2வது உயிரியல் தொடர்பான விஷயம் சொல்லி தந்தேன். 2வது கேள்வி இப்படி வரலாம். ரைட்? 3வது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாயு தயாரிப்பு, நியம கரைசல், தாக்க வீதம் தொடர்பான விஷயங்கள் அதுகளை நான் சொல்லி தந்தேன். அத 6வது கேள்வியோட சம்பந்தப்படுத்தி சொல்லி தந்தேன். ரைட்? 6வது கேள்வி. அதே போல ரைட் ஸ்ட்ரக்சர்ல 4வது கேள்வியில இப்ப நாங்க ஒரு அமுக்கம் சம்பந்தமான விஷயம், அலைகள் தொடர்பான ஒரு சின்ன விஷயத்தை நாங்க பார்த்திருக்கிறோம். நான் லேசான கேள்வியை மட்டும் செலக்ட் பண்ணல, அதாவது இந்த வருடம் எதை எதிர்பார்க்கிறாங்களோ அந்த விஷயங்களை தான் நான் கூட செலக்ட் பண்றேன். ரைட்? இன்னும் 2-3 கேள்வி இருக்கு, குயிக்கா முடிச்சிருவோம். சரியாவில இருக்கு. 12:30க்கு நாங்க முடிப்போம். அதுக்கு ஒரு பிரேக் கொண்டு இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுப்பி 2 மணிக்கு வாங்க. நாங்க மிச்ச விஷயங்களை அழகா பார்ப்போம். பி பாட்டுக்குரிய விஷயங்கள்ல நிறைய கேள்விகள் இருக்கு, அதுகளை நாங்க பார்த்தால் இனிதே இன்றைய செமினார் நல்ல பிரயோசனமாக முடியும். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட்? ஹாப்பியா பிள்ளைகள்? ஹாப்பியா? ரைட். சரி, ரைட் ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் 2022 4வது ஏற்பாடு. 2022 4வதுல ஏற்பாடு. 2022 4வதுல ஏற்பாடு. 2022 4வதுல ஏற்பாடு. நீங்க பாருங்க, நடுப்புள்ளி சீயாக உள்ள ஒரு சீரான கோள். எடுத்துக்கொள்ளுங்க, கேள்வியை சடசட நடுக்கோள். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய அறிவுறுத்தல் தந்துட்டு. ரைட்? இந்த கேள்வி இப்படி ஒரு விசை சமநிலை தொடர்பான கேள்விகள் வரலாம். இப்படி வளமையா வருதானே ஒரு திருப்பம் தொடர்பா. ரைட்? இப்படி ஒரு சீரான ஒரு கோள். இந்த மாதிரி ஓமின் விதி எல்லாம் கூடுதல் எதிர்பார்க்க இயலாது. ஓமின் விதியில எல்லாம் ஃபுல்லா தந்துட்டான் கேள்வி போன வருஷம். அப்ப ஒரு எம்சிக்யூ கேள்வி மாதிரி தரலாம். இந்த மாதிரி எம்சிக்யூ கேள்வி கணிப்புகள் மாதிரி வரலாம். ரைட்? கணிப்புகள் மாதிரி வரலாம். சரி, இதான் சி. இப்படி ஒரு கோள் தரப்பட்டிருக்கு. அம்புக்குறிகள் பயன்படுத்தி பின்வரும் விசைகளை வரிப்படத்தில் குறித்து காட்டுக. ஏ கோளின் மீது இரு இலைகள் மூலமும் பிரயோகிக்கப்படும் T1 T2 இழுவை. விஷயம் பார்த்துட்டோம். என்ன ஸ்பீட் ரிவிஷன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பார்த்து. T1 T2 T1 T2. ரைட்? ஓகே. அடுத்தது கோளின் நிறை ஈர்ப்பு மையத்தால கீழ் நோக்கி தாக்கும் W. ரைட்? சரியா பிள்ளைகள்? ஓகேயா? விளங்கிட்டுதா? ரைட். 2 கேள்வி முடிச்சு. அப்போ 2-3 மார்க்ஸ். T1க்கும் T2க்கும் இடையிலான தொடர்புடைமையால் படங்களை பார்த்து பயப்படக்கூடாது. ரைட்? நஃப்ரா சேர்ற மாணவரா இருந்தா பயப்படக்கூடாது. சயின்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. நார்மலான கேள்வி, கொஞ்சம் பார்ப்போம், யோசிப்போம். பெஸ்ட் முறை வாசிக்கிறது சரி, விளங்க இல்லையா? திரும்ப 2வது பார்க்குறது. 2வது முறை பார்க்கும் போதும் ரைட் ஓகே, நம்ம படிச்ச விஷயத்துல ஏதோ ஒன்று வருது, அதுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க, விளங்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். நல்ல பெரிய டாக்டர் ஆயிருந்தாலும் முதலாவது ஆபரேஷன் சம்டைம் என்ன செய்வாரு? சாவடிச்சு போடுவார். ரைட்? நல்ல பெரிய டாக்டர் ஆயிருந்தாலும் சாவடிக்கத்தான் அவருக்கு அனுபவம் வரும். இப்படி செஞ்சா சாவும் போல, இப்படி செஞ்சா சாவும் போல. ரைட்? அது மாதிரி கேள்விகள் செய்யத்தான்
உங்களுக்கு சில பிழைகள் வந்து விடுபடும். ரைட், ஓகே. T1க்கும் T2க்குமான தொடர்புடைமை யாரு? உங்களுக்கு தெரியணும், சீரான கோல்னு சொல்லப்பட்டிருக்கு. சீரான கோல், சீரான கோல். அந்த வகையில கோலின் மீது இரு இலைகளின் மூலம் பிரயோகிக்கப்படும் T1 T2 இழுவை சீரான கோல். ஆகவே இரு இலைகள் மூலம் தொங்க விடப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன விளங்குது? T1க்கும் T2க்குமான தொடர்புடைமை என்ன? ரெண்டு பேரும் சீரான கோல்னத்தால சரி மத்தியில சீ இருக்கிறதால இவரால வார இழுவையும் இவரால வார இழுவையும் எப்படி இருக்கும்? T1 சமன் T2 ஆக இருக்கும். ரெண்டு பேரும் சமனா இருக்கும். சம்டைம் நீங்க இந்த இது மத்தியில இல்ல, இவர் இங்கால இருக்கிறார் இவர் இங்கால இருக்கிறார்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த கேள்விகளை சொல்லி தந்தேன். ஒரு கேள்வியில சொல்லி தந்தேன் உங்களுக்கு. அப்ப நீங்க W நீங்க இங்கால திருப்புனீங்கன்னு சொன்னால் இங்க T1 T2 இழுவைகள் மாறும். சம்டைம் W T2க்கு பக்கத்துல இங்க இருந்தா T2 கூடுதலா இருக்கும், T1 குறைவாக இருக்கும். சம்டைம் இந்த W வந்து இங்கால சைட்ல இருந்தா T1 பெருசா இருக்கும், T2 சின்னதா இருக்கும். அது விளங்கும். சரி மத்தியில இருக்கிறதால நாங்க ஒரு முடிவுக்கு வரோம், T1ம் T2ம் சமன். சொன்ன W என்ன காரணத்துக்காக T1 T2 சமன் விளங்குதா? சரி மத்தியில இருக்கிறதா. ரைட். அப்ப T1 T2 W ஆகியவற்றுக்கு இடையிலே உள்ள ரைட் ஒரே ஆகியவற்றுக்கு இடையிலே உள்ள தொடர்புடைமை ஒரு சமன்பாட்டின் மூலம் தருக. இதுக்கு நாம என்ன சொல்லுவோம்? இதுக்கு நாம சுருக்கமா சொல்லுவோம், சமாந்தரமான ஒரு தல சமாந்தரமான மூன்று விசைகளின் சமநிலை. ஒரு தல சமாந்தரமான மூன்று விசைகள சமநிலை. அப்ப இரண்டு விசைகள கூட்டுத்தொகை T1 பிளஸ் T2 யாருக்கு சமனா இருக்கும்டா? மூன்றாம் விசைக்கு சமனா இருக்கும், சமாந்தரமா இருந்தா. W சமன் T1 பிளஸ் T2 சமன் W ஆக இருக்கும். மேற்குறித்த கோலின் திணிவு 20 நியூட்டனா. கோளுடைய திணிவு 20 நியூட்டனா, 20 கிராமா, 20 கிராமா, 200 கிராம். அப்ப 200 கிராம் சொன்னா W பெருமானம் யாது? அப்ப W பெருமானம். சரி, சமன்பாட்டை போட்டு செய்யுங்க. W சமன் mg திணிவு 200 கிராம், 200 கீழ் 1000 தர பாட்டு கேள்விதானே பிள்ளை, அப்படி போடுங்க. தர G 10, 2 வெட்டுங்க, இவரை சொல்லுங்க. அப்ப 2 நியூட்டன். 2 நியூட்டன். கேபிட்டல் N 2 நியூட்டன், கேபிட்டல் N 2 நியூட்டன். ரைட், 2 நியூட்டன் நிறை. T1 T2 ஆகியோருக்கான பெருமானங்களை நியூட்டன்கள் யாவை? அப்ப ரெண்டு பேரும் சமன் நீங்க சொன்னதால அப்ப T1 T2 எத்தனையா இருக்கும்? அப்ப 1 நியூட்டனாக இருக்கும். மேடம்லே 1 நியூட்டனாக இருக்கும். சரியா பிள்ளை? அது விளங்கிட்டுதான். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா 2022ல இந்த கேள்வி முடிஞ்சு. 2021ல 4வது கேள்விக்கு வரும். 2021ல 4வது 4வது கேள்வி. ரைட், 4வது கேள்விக்கு வருவோம். ரைட், ஓகே பிள்ளை? செய்ய ஓகேயா? செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கிறீங்களா? ஓகேயா? ரைட், 4வது கேள்வி. பிசிக்ஸ் கேள்விகள் நாங்க முடிச்சு கொள்ளுவோம். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டது, நான் ஏற்கனவே உங்களுக்கு கெஸிங்ஸ்ல 40 டேஸ் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சொல்லி தந்தேன். அநேகமாக நியூட்டன் இயக்க விதிகள், இப்படி விசை தொடர்பான அந்த விசை திரும்பல் விளைவு தொடர்பாக என்ன ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் தொடர்பாக சில கேள்விகள் கேட்டு வரலாம். ரைட், எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூட்டன் இயக்க விதி தொடர்பாக கேள்வி. ABCD ஆகிய என்ன பாதை ஒன்று தரப்பட்டது. ABCD ஆகிய பாதை தரப்பட்டிருக்குது. இது A, இது B, இது C, இது D. இங்க சொல்றாங்க ABCD ரெண்டும் என்னையா? உராய்வு. ரெண்டு பேரும் உராய்வு. ரைட், பாதை B ஒப்பமானது. அப்படின்னா இங்க உராய்வு இல்லை, 0. ஏயில் 4 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு த்ரோலி வைக்கப்பட்டுள்ளது. இதுல 4 இன்னொரு த்ரோலி, ஒரு த்ரோலியோடு வைக்கப்பட்டு 4 கிலோகிராம் த்ரோலி. வாசிங்க பிள்ளை, நல்லா வாசிங்க. டைம் இருக்கும் பிள்ளை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை.
குயிக்கா டைம் அவ்வளவுலாம் போகாது. ஏ லெவலுக்கு தான் டைம் போதான் போகும். ஓ லெவலுக்கு அப்படி இல்லை, டைம் மிச்சம் இருக்கும். அழகா செய்யுங்க, பாட்டு எல்லாம் அழகா செய்யுங்க அப்படி. ரைட், நல்லா வாசிங்க. 4 கிலோமீட்டர் நான் வளமையா செமினார்ல சொல்ற விஷயம் தான். நல்லா வாசி, அது ஒரு நல்லா யோசி, விடையது. ரைட். அப்ப 7 4 கிலோகிராம் திணி உள்ள ஒரு த்ரோலி வைக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு 12 நியூட்டன் கிடை விசை பிரயோகிக்கப்படுது. எத்தனை நியூட்டன்? 12 நியூட்டன் கிடை விசை பிரயோகிக்கப்படுது. த்ரோலி பிக்கு வந்த பின்னர் 12 நியூட்டன் விசை அகற்றப்பட்டது. இந்த நியூட்டன் அகற்றப்பட்டது. அப்ப இங்க விசை இல்லை, இங்க விசை எதுவும் இல்லை, அகற்றப்பட்டது. பாதை வழியே சிடி, அப்ப இங்க உராய் விசையும் இல்லை, அப்ப இங்க விசை 0. சிடியின் உள்ளே அகற்றப்படுது. பாதை வழியே சிடியின் உள்ளே புகுந்த த்ரோலி டியில் ஓய்வுக்கு வந்தது. சிடிக்குள்ள வந்தது, டில ஓய்வுக்கு வந்தது. டில வேகம் 0, ஓய்வுக்கு வந்தது. ரைட். உராய்வு பகுதியிலே இயக்கத்தில் ஈடுபடும் போது த்ரோலி மீது தாக்கிய உராய் விசை 4 நியூட்டன். அப்ப 4 நியூட்டன் உராய் விசை தாக்கு. 4 நியூட்டன் உராய் விசை தாக்கு. 4 நியூட்டன் உராய் விசை தாக்கு. ரைட். இப்ப பார்ப்போம். ஏயிலிருந்து டி வரைக்கும் த்ரோலியின் இயக்கத்தின் இயல்பை குறிப்பிட்டு பின்வரும் அட்டவணை பூரணப்படுத்துக. ஏயிலிருந்து பி சொல்லியிருக்கிறாங்க, 6 முடுகள் தந்திருக்கிறாங்க. சார்ட்ல தந்திருக்கிறாங்க 6 முடுகள். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு விஷயம் ஒன்று விளங்குதா? அப்ப வேகம் கூடினா 6 முடுகள், அங்க விசை 0, அதாவது விசை 0, விலை விசை 0 இருந்தா அது சீரான வேகம் அல்லது ஓய்வு. ஆனா அது இயங்கிக் கொண்டு இங்க வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இது கட்டாயம் விலை விசை 0 இருந்தா சீரான வேகம். இங்க உராய் விசையும் இல்லை, உராய் விசையும் இல்ல, இங்க கொடுக்கப்பட்ட 12 நியூட்டன் விசையும் இல்ல, 0. அப்ப சீரான வேகம். இங்கால பக்கம் ஓய்வுக்கு வருதுண்டா, வேகம் குறைஞ்சு குறைஞ்சு ஓய்வுக்கு வரணும். அப்ப அமர் முடுங்க. அப்ப பிள்ளைங்க இந்த பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம், இங்க என்னத்தை போடணும்? அதாவது பியிலிருந்து சி வரை, பியிலிருந்து சி வரை என்னத்தை போடணும் பிள்ளைங்க? அப்ப இங்க 12 நியூட்டன் 4 நியூட்டன்டா, இங்கால ஒரு 8 நியூட்டன் விசை தாக்குது, அப்படித்தானே? இந்த விசையில வருது. அப்ப விசை தாக்குனா 6 முடுகள். 6 முடுகள், ஓகே. இங்க விசையில 0. அப்ப இங்க விசை 0டா, 6 முடுகள் 0, 6 முடுகள் 0டா. நீங்க விளங்கணும், இது சீரான வேகம், இயங்குதுன்னு சொல்லியாச்சு. அப்ப சீரான வேகம். இங்க எதிர் திசையில, அதாவது ஓய்வுக்கு வருதுன்னு சொன்னா இது அமர் முடுகலாக இருக்கும், அமர் முடுகலாக இருக்கும். ரைட்டா? ஆகவே பாத்தீங்கன்னா அப்ப இது சீரான வேகம், இது அமர் முடுகல். இந்த விஷயம் விளையிட்டா, இப்ப நான் சொன்ன விஷயம் விளையிட்டா. இங்க விலை விசை ஒன்று தாக்குது, அப்ப 6 முடுகல். இங்க ஒப்பமானதாக இருக்குது, விசையும் இங்க இல்ல, ஆகவே இது சீரான வேகம். இங்க எதிர் திசையில தாக்குது, அதாவது நான் ஓய்வு. ரைட். ஏயிலிருந்து டி வரைக்குமான த்ரோலியின் இயக்கத்துக்குரிய பருமடி படம் வேக நேர வரைவை அச்சுகளில் வரைந்து காட்டுக. வேக நேர வரைவு வரைந்து, வேக நேர வரைவு. அப்ப எங்கட சிலபஸ்ல வேக நேர வரைவுல பிள்ளைகள் சீரான 6 முடுகள் தான் எங்களுக்கு தெரியும். சீரான 6 முடுகள், சீரான அமர் முடுகள், இதில் தான் நாங்க கதைக்கிறோம். அதை அடிப்படையாக கொண்டு எழுதுவோம். இது 6 முடுகள். அப்ப 6 முடுகள், இவ்வளவு 6 முடுகள். ரைட். அப்ப ஏயிலிருந்து பி வரை 6 முடுகள். திரும்ப பியிலிருந்து சி சீரான வேகம், சியிலிருந்து டி அமர் முடுகலாக இருக்கும். அப்ப ஏயிலிருந்து பி, பியிலிருந்து சி, சியிலிருந்து டி வரைக்கும் என்ன அமர் முடுகலாக இருக்கும். சரியா பிள்ளை? அப்ப இது ஒரு வேக நேர வரைவாக இருக்கும். வேக நேர வரைவு. ஏயிலிருந்து பி வரை இயக்கத்தின் துரளி மீது தாக்கும் சமநரவான விசையால், அப்ப ஏயிலிருந்து பி வரை தாக்கும் துரளியின் சமநரவான விசை. அப்ப சமநரவான விசை, அதுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லலாம், சமப்படுத்தா விசை. பக்கத்துல எழுதி கொடுக்கணும், சமப்படுத்தா விசை, சமநரவான விசை அல்லது சமப்படுத்தா விசை. அப்ப இங்க 12 நியூட்டன், இங்க 4 நியூட்டன். அப்ப 12 நியூட்டன்ல 4 நியூட்டன் போல எவ்வளவு பிள்ளைகள்? எத்தனை நியூட்டன்? 8 நியூட்டனாக இருக்கும். எத்தனை நியூட்டன்? 8 நியூட்டன். இங்கால திசையில 8 நியூட்டன், இங்கால திசையில 8 நியூட்டனாக இருக்கும். ஏழிலிருந்து பி வரைக்குமான இயக்கத்தின் த்ரோலியின் 6 முடுகள் யாது? 6 முடுகள் யாது? எத்தனை கிலோ த்ரோலி? த்ரோலி 4 கிலோ. அப்ப த்ரோலி 4 கிலோன்னு சொன்னா எப்சமன் 8 நியூட்டன், சமப்படுத்தா விசை, சமநரவான விசை, திணிவு 4. 7ஆம் கேள்வி
a சமன் 8/4 பிரிச்சிங்கடா 2 ms - 2 2 ms - 2 இருக்கு. சரியா பிள்ளை? ஓகேயா? அந்த விஷயம் விளங்கிட்டுதா? ரைட், ஓகே. இப்ப நாங்க பி பாட்டுக்கு வருவோம். பி பாட்டுக்கு வருவோம். அப்ப ஆர்முடுகள் அமர்முடுகள் கேட்டாப்புல நியூட்டன் விதியை பத்தி கதைக்கையில இயக்கம் தொடர்பாகத்தான் சொல்றாங்க. அப்ப பிள்ளைகள் இந்த வரைவுகளையும் கவனமா பார்த்துக் கொடுங்க. வரைவுகள் இயக்கத்துக்கான வரைவுகளையும் பார்த்துக் கொடுங்க. வேக நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேர வரைவு, என்ன அதுகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்க. ரைட். இப்ப ஒரு விஷய திருப்பம் தொடர்பான கேள்வி. ஒரு சில்லறை கடை பிள்ளைகள் கேள்வி எடுத்தீங்களா? பிள்ளை பாஸ் பேப்பர் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? இல்லாட்டி சும்மா போனை வச்சு நோண்டி இருக்கிறீங்களா? சரியா பிள்ளை? பேரண்ட்ஸும் கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. ரைட். எக்ஸாம் டைம் பிள்ளைகள மனசு அப்படி மாறும். ஏன்னா என்னத்த படிச்சு அப்படின்னு. ரைட். ஆகவே பிள்ளைகள் இந்த பேரண்ட்ஸ் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை. நாங்க நல்ல நோக்கத்துலதான் கிளாஸ்ல போடுறோம். ரைட். எனக்கு தெரியும் படிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் வரும். அப்புறம் சேர கிளாஸுக்கு ஏண்டா சேர டீச்சிங் வந்து அப்படித்தான். சும்மா லேசான ரசாயன குறி இருக்குட்டையில பார்த்தேன். ஒரு சேரோட்ட எத்தனையோ பிள்ளைகளை வச்சு கொண்டு கிளாஸா என்னத்தை படிப்பிக்கிறாருன்னு பார்த்தா அந்த ரசாயன அந்த சூத்திரத்தை எழுதுறது ஒரே ஒரு எம்சிக்கு கேள்வி. அதுக்கு 2 மணித்தியால 3 மணித்தியால. ரைட். அதால நான் ஒரு டீச்சர் ஒண்ணு கதைச்ச டைம்ல சொன்னான், சரி உங்களோட கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கட 1-2 பிள்ளைகள் நான் போட்டேன், இப்போ நல்ல மார்க்ஸ் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் இப்படியும் சில கூத்துகள் நடக்குது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகுது பிள்ளைகள், அப்படியே அள்ளுப்பட்டு போகுது அட்வர்டைஸ்மெண்ட். ரைட். பிள்ளைகள் விலகணும். பிள்ளைகள் மார்க்ஸ் கூடும், கூடுற இடத்துக்கு போங்க. ஏலெவல் இந்த உங்களோட லைஃப் தீர்மானிக்கப்படும். ஏலெவல் இருக்கு. ஏலெவலுக்கு நீங்க கணக்கா சும்மா ஷோ ஹார்ட் அவங்கள விட உங்களை நம்பி சரியா. இப்ப இன்றைக்கு நான் என்ன வீட்டுல ஏசுறாங்க இன்றைக்கு சரி ஃப்ரீயா இருக்கலாம் தானே. ரைட். இப்ப 2-3 மெசேஜ் வந்து சரி என்ன உங்களுக்கு சோகம் இல்லையா சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்ல இன்ஷா அல்லாஹ் என்ன சோகம் இல்லையோ எக்ஸாம் முடிச்சு போட்டுதான் நாங்க ஓய்வடைகிறது. ரைட். ஏண்ட எக்ஸாம் மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் நிறைய செய்யணும். அதுக்காகத்தான் நான் செஞ்சு கொண்டு வாரேன். சரியா பிள்ளை? இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரு 2 கிளாஸ போட்டா எக்ஸாம் முன்னுக்கு போட்டா உங்களுக்கு நல்ல பிரயோசனம். சரியா பிள்ளை? ரைட். ஓகே. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுவோம். ரைட். அப்ப உங்களோட நலனுக்காகத்தான் செஞ்சு கொண்டு வாரு. இப்படி கொண்டு போயிட்டு கடைசி டைம்ல உன கைவிட இல்லை. நான் அப்படி கொண்டு வரேன் என்னத்துக்கு. சரியா? இன்ஷா அல்லாஹ். ரைட். ஏழும் சும்மா சி லெவல்ல இருக்கிற பிள்ளையும் எடுக்க ஏழும். பாருங்க பிள்ளைகள் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் விளங்கும். அதுக்கப்புறம் நீங்க வேண்டாம் என்ன என்கிட்ட படிக்காம இருக்கலாம், ஆனா என்னைய பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. ரைட். மார்க்ஸுக்கு தான் நாங்க படிப்பிக்கிறது. மார்க்ஸுக்கு தான். மார்க்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவ சொல்றாங்க ஒரு சில்லறை கடை பயன்படுத்தப்படும் தட்டு தராசு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதான் தட்டு தராசு. என்ன தட்டு தராசுன்ற உடனே எங்களோட ஊர்ல மீன் வியாபாரம் செய்யறாக்கள் தான் ஞாபகத்துக்கு ஊர்ல மீன் வியாபாரம் செய்யறாங்க. ஏன்னா கூடுதலாக இப்படி தராசுகளை பயன்படுத்துவாங்க. இடையில என்ன செய்வாங்க, மீனுக்கு மண்ணுல வச்சுதான் அளக்குற. ரைட். நீங்க பாக்கலாம். இது ஒரு தராசு இருக்கலாம். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இங்க சீனி இருக்குது. சீனி இங்க படி படி படி. அப்ப இங்க ஒரு தராசு தட்டின் மீது 1 கிலோ அளவு சீனியை வைக்கும் போது தராசு சமநிலையில் இருப்பதற்கு மற்றைய தராசு தட்டு மீது வைக்க வேண்டிய தராசு படியின் திணிவியாது. அப்ப இவர் 1 கிலோவாக இருந்தால் சமநிலைப்படுத்தணுமா இருந்தா இங்கால எத்தனை கிலோ வேணும்? அதுவும் 1 கிலோ தான், இதுவும் 1 கிலோ தான். சமநிலைப்படுத்தணும் 1 கிலோ. இது ஒரு பெரிய கேள்வியா? அடுத்தது மேலே ஒன்றில் குறிப்பிட்டவாறு தராசு சமநிலையில் உள்ள போது அது தொங்கவிடப்பட்டுள்ள இலை மீது தாக்கும் விசையாது. தராசின் மாத்திரம் திணிவு 3 கிலோகிராம். தராசின திணிவு 3 கிலோ. அப்ப தராசின திணிவு 3 கிலோண்டா கட்டாயம் அதால உங்களுக்கு கட்டாயம் 30 நியூட்டன் தாக்கும் தராசுல மட்டும். சரியா? தராசின் திணிவு 30 கிலோ. இதுக்குள்ள உங்களுக்கு தரப்பட்டது 1 கிலோ சீனி 1 கிலோ படி. அப்ப 1 கிலோ சீனி 1 கிலோ படினா இங்க 2 கிலோ.
தராசு 3 கிலோ. ஆக உங்களுக்கு தெரியும் W சமன் mg. அப்ப மொத்தம் 5 கிலோ. ஏன் தராசு 3 கிலோ, இது ரெண்டும் 1 கிலோ. அப்ப 10 பெருக்கினா உங்களுக்கு தெரியும் 50 நியூட்டன். 50 நியூட்டன். சரியா? அப்ப 50 நியூட்டன். இதுதான் மிக முக்கியம். 3வது கேள்வி. பிள்ளைகள் மிக முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கிடுவோம். இப்படி கேள்விகள் நிறைய பேப்பர்ல வருது பிள்ளை. இப்படி கேள்விகள் நிறைய பேப்பர்ல வருது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ரைட், நிறைய பேப்பர்ல வருது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? ரைட், என்ன கேள்வினா இந்த திரும்பல் விளைவு தொடர்பா. ரைட், திரும்பல் விளைவு தொடர்பா செய்யற ஈஸி மெத்தட சொல்லித்தாரு பாருங்க. இப்ப இங்க ஓ, இங்க 50 கிலோ, இது 50 கிலோ. ரைட், 50 கிலோ, 50 கிலோ. இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன, இங்கால ஒரு படி தரப்படி, ஒரு படி, இங்கால ஒரு படி. இவ்வளவு 5 சென்டிமீட்டரா, இவ்வளவு 100 சென்டிமீட்டரா, 100 சென்டிமீட்டரா. ரைட், 100 சென்டிமீட்டர். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு மொத்த விற்பனை கடையில் ஒரு பெரிய திணிவை நிற்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நிலத்தராசு, ஒரு நிலத்தராசு உருவே காட்டப்படுது. தராசில் ஒரு பக்கத்தில் 50 கிலோ திணிவை வைக்கப்பட்டுள்ளது. 50 கிலோ திணிவு. தராசு சமநிலையில் இருப்பதற்கு அதன் மற்றைய பக்கத்தில் எம் திணிவுடைய ஒரு தராசு படி தொங்கவிடப்பட்டது. எம் திணிவு, எம் திணிவு ஒரு தராசு படி தொங்கவிடப்பட்டது. 50 கிலோ திணிவு மூலம் புள்ளி ஓவை பற்றி உண்டாக்கப்படும் திருப்பம். ஓவை பற்றினா ஓதான் இங்கதான் பார்க்கணும். அப்ப 50 கிலோவால உருவாக்கப்படுற திருப்பம். அப்ப இங்க இருந்துதான் பார்க்கும். இதான் சுழற்சி புள்ளி ஓ பற்றி. அப்ப இங்க இருந்து சுழற்சி. அப்ப உங்களுக்கு தெரியும் சுழற்சி எஃப்டி. இங்கால எவ்வளவு எஃப் எவ்வளவு பிளேன் டைப்பிங்ல போடுங்க. எஃப் எவ்வளவு, எஃப் எவ்வளவு பிளேன். இங்கால திருப்பம் எவ்வளவு, இங்கால திருப்பம் 50 நியூட்டன். என்ன 50 நியூட்டன் உங்களுக்கு தெரியும். 50 நியூட்டன், 50 நியூட்டன் 50 கிலோ. 50 கிலோன்னா நியூட்டன் வரும். அப்ப 500 நியூட்டன். 500 நியூட்டன் கட்டாயம் அப்படி போடுறோம். 500 நியூட்டன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 சென்டிமீட்டர் சுழற்சி புள்ளினால தூரம் டி 5 சென்டிமீட்டர். அதை நாங்க 100ஆல பிரிச்சா மீட்டர், 100ஆல பிரிச்சா மீட்டர், 100ஆல பிரிச்சா மீட்டர். வெரி குட். சுருக்கினா உங்களுக்கு தெரியும் 5 25 நியூட்டன் மீட்டர். போட்ட விளைஞ்சா 25 நியூட்டன் மீட்டர். போட்ட விளைஞ்சா 25 நியூட்டன் மீட்டர். போட்ட விளைஞ்சா இது போட்டது விளைஞ்சா. ரைட்டா? அப்ப 500 தர 5/100, அதாவது 0.05 அப்படியும் போடையிலும் பெருக்குனா 25 நியூட்டன் மீட்டர். ரைட், ஓகே. இது ஓ பற்றி 50 கிலோவால வர திருப்பம். பி, தராசு படியின் மூலம் ஓவை பற்றி உண்டாக்கப்படும் திருப்பம் எம்மின் சார்பில் ஒரு கோவை இருந்தது. அப்ப எம்மின் சார்பில் இருந்தது. எம்மின் சார்பில். அப்ப ஓ பற்றி எம்மின் சார்பில். அப்ப எத்தனை அடி? அப்ப இங்க எம் வந்து உங்களுக்கு எம்னு தந்தீங்க திணிவு. அப்ப நீங்க எம்னு போடக்கூடா எம்ஜின்னு போடணும். சொன்னீங்களே தவிர இப்ப சொன்ன விஷயம் ரைட்டா. எம்னு போடக்கூடா எம்ஜின்னு போடணும். ஏன் விசை வந்து எம்ஜி. இங்க தந்தது திணிவு தானே எம். இங்க தந்தது எம் திணிவு. எம் திணிவு கொண்ட ஒரு படி. ரைட், அப்ப நாங்க எம்ஜின்னு போடணும். தர டி வந்து பாருங்க 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்டா 100/100. அப்ப சுருக்குனா 1. ஆகவே எம்ஜின்னு வரும். சொன்னாலே தமிழ் டைப்பிங்ல போடுங்க பிள்ளை. சொன்னது விளையிட்டா எம்ஜி. இங்கால 25 நியூட்டன் மீட்டர், அங்கால எம்ஜி. ரைட், ஓகே. அடுத்தது தராசு சமநிலையில் உள்ள போது. தராசு சமநிலையில் உள்ளது. அப்ப இங்கால பக்கம் திருப்பம் இடஞ்சுழி திருப்பம், இங்கால இருக்கிற வலஞ்சுழி திருப்பம் ரெண்டும் சமன். சமநிலையில் உள்ள போது இடஞ்சுழி திருப்பம் 50 கிலோ திணிவின் மூலம் உண்டாக்கப்படும் இடஞ்சுழி திருப்பம் தராசு படி மூலம் உண்டாக்கப்படும் வலஞ்சுழி திருப்பத்துக்கு சமனாகும். எம்மின் பெருமானம் யார்? அப்ப எம்முடைய பெருமானம் என்ன? இங்கால உங்களுக்கு தெரியும் 25 நியூட்டன் மீட்டர் சமன் அங்கால எம்ஜி. ஆகவே அப்ப உங்களுக்கு தெரியணும் 25 சமன் எம் தர ஜி தந்திருக்கிறான். ஜி 10 மேல தந்திருக்கிறான். ஜி 10, ஜி 10. ஆகவே எம் சமன் 2.5 கிலோகிராம் வரும். சரியா பிள்ளைகள்? விளையிட்டுதான்
2.5 கிலோகிராம் சரியா பிள்ளைகள் வழங்கிட்டுதான். ஏன்னா இங்கால பக்கம் திருப்பம் 25 நியூட்டன் மீட்டர், அதே திருப்பம் தான் நாங்க அப்பதான் சமநிலை 25 நியூட்டன் மீட்டர் mg g10 அவை இது இங்கால வந்து பிரிக்கும் 2.5 கிலோகிராம் வரும். ஏன்னா எம் வந்து திணிவு கிலோகிராம் வரும். ஒரு பெரிய திணிவை நிற்பதற்காக தட்டு தராசுக்கு பதிலாக நிலத்தராசை பயன்படுத்துவதன் அனுகூலம் என்ன? தட்டு தராசுக்கு பதிலா நிலத்தராசை பயன்படுத்துறது அனுகூலம் என்ன? தட்டு தராசுக்கு பதிலா நிலத்தராசை பயன்படுத்துறதால என்ன அனுகூலம்னு கேட்கிறாங்க. என்ன அனுகூலம் சொல்லுங்க பாப்போம். என்ன அனுகூலம்? ரைட், என்ன அனுகூலம்? சொல்லுங்க, டைப்பிங்ல போடுவோம். என்ன அனுகூலங்கள் இருக்குது இந்த இந்த தராசுக்கு பதிலா நிலத்தராசு என்ன அனுகூலம் இருக்கு பயன்படுத்துவது இலகு. ரைட், ஓகே, வெரி குட். சிறிய படிகளை பயன்படுத்த முடியும். ரைட், சிறிய படிகளை பயன்படுத்த முடியும். வெரி குட், சிறிய படிகளை பயன்படுத்த முடியும். கையாள்வது இலகு. ரைட், அதிக நிறைகளை என்ன செய்யலாம்? உயர்த்த வேண்டிய உயரம் குறைவு, அதாவது உயர்த்த வேண்டிய உயரம் குறைவு, உயர்த்த தேவையில்லை, உயர்த்த வேண்டிய உயரம் குறைவு. அப்ப நாங்க என்ன கையாள்வது இலகுவாக இருக்கும். சரியான அளவீடுகளை, துல்லியமான அளவீடுகளை பெறலாம். ரைட், வெரி குட். அதாவது அளத்தலில் ஏற்படும் தவறை குறைக்கலாம், அளத்தல் ஏற்பட்ட தவறுகளை குறைக்கலாம். ரைட் பிள்ளைகள், 2021ஆம் ஆண்டுல வந்த ஏபி பாட் கேள்விகள், சி பாட் கேள்விகள் நாங்க பார்த்தோம். கடைசியா 2020ஆம் ஆண்டுல வந்த 4வதுல வந்த ஏ பாட் கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். அதோட எங்களோட பிசிக்ஸ் செக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குரிய விஷயங்களை நாங்க முடிச்சு கொள்ளலாம். ரைட், இத மாதிரி இன்ஷால்லா நாங்க என்ன எம்சிக்யூக்கும் நாங்க போடுவோம். சரியா, எம்சிக்யூக்கும் நாங்க போடுவோம். எம்சிக்யூக்கு நாங்க போட்டா தொடர்ந்து வரக்கூடிய என்ன எம்சிக்யூ எப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய 40 கேள்வி தானே, நாங்க ஒரு 60 கேள்வி செய்வோம். தொடர்ந்து வரக்கூடிய 60 வினா வளமையா வருமே, டீரியல் பாக்சைட் அது அப்படின்னு பார்ட் 1ல வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய 60 கேள்விகள் நாங்க செய்வோம். சரியா பிள்ளை? அப்ப செஞ்சா நாங்க பார்ட் 1க்கும் ரெடி ஆகலாம். இப்ப பார்ட் 1க்கு நாங்க ரெடி ஆகினா இன்ஷா அல்லாஹ் சயின்ஸ் பாத் அகாடமியில படிக்கிற பிள்ளைகள் 95 மேல 90க்கு மேல இருக்கும். ரைட்டா பிள்ளை? 90க்கு மேல கேள்வி எடுக்கிறதாக இருக்கும். ரைட், இப்ப நம்மளோட ஐடியாக்களை யார் கொப்பி அடிக்கிறாங்களோ தெரியா, அது வேற விஷயம். சரி, கொப்பி அடிச்சாலும் நல்ல பிள்ளைகள் பாவமே, படிக்கிற பிள்ளைகள் படிக்கும். ரைட், சரி. 4வது வினா 2020ஆம் ஆண்டுல வந்து 4வது வினா பாருங்க பிள்ளை. இதுவும் நியூட்டன் இயக்க விதி தொடர்பான ஒரு கேள்வி. ரைட், நியூட்டன் இயக்க விதி தொடர்பான ஒரு கேள்வி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், இதுதான் நான் வளமையா சொல்ற ஒரு விஷயம் தான். ஒரு மேல ஒரு எம் திணிவு கொண்ட ஒரு பொருள் மேல இருந்து கீழ் நோக்கி வந்தா அது ஆறுமுடுகளாக இருக்கும். என்ன ஆறுமுடுகளாக இருக்கும்? இது ட்ராலி. ரைட், ட்ராலி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க ஒரு ட்ராலி இருக்குது, ஆனா இங்கால இயங்குது. இங்கேயும் திணிவு கட்டப்பட்டிருக்குது, இங்கேயும் திணிவு கட்டப்பட்டிருக்கு. சரி, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ராலியில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், இங்க இந்த ட்ராலி அசைது, இங்க வந்துச்சு, இங்க அசையுது. ஆனா இங்க ஒரு திணி ஒண்ணும் இருக்குது. ஆனா அசைற திசை இங்கால, அசைற திசை இங்கால, அசைற திசை இங்கால, இங்க நீங்க கட்டப்பட்டு. அப்ப சந்தர்ப்பம் 1, சந்தர்ப்பம் 2, சந்தர்ப்பம் 3. இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மேலிருந்து கீழோக்கி விழுந்தா அது 6 முடுகள், சுவர 6 முடுகள், 6 முடுகள், 6 முடுகள் பிளஸ் 6 முடுகள். இவர் இங்கால போறாரு, இது இங்க கீழ் நோக்கி ஒரு விசை, எது தடை விசையை கொடுக்கும். அப்ப இது எதிரான ஒரு விசையை கொடுக்கறதால புவியீர்ப்பு 6 முடுகள்னாலே அங்க விசை ஒன்று தொழிற்படும். அப்ப இது என்ன அமர்முடுகளாக இருக்கும், அமர்முடுகளாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க விசை தொழிற்படையில எல்லாம் இங்காலையும் டி இழுவை, இங்காலையும் டி இழுவை, விசை தொழிற்படையில. ஆனா விசை அசைதுனா இது கட்டாயம் என்ன சீரான வேகமாக இருக்கும். இங்க 6 முடுகள் 0 இருக்கும், A0. அப்ப உங்களுக்கு தெரியும் 6 முடுகள்
அமர்வுடுகள் பத்தி கதைச்சால் அது நியூட்டன் 2ஆம் விதி. சீரான வேகம் பத்தி கதைச்சால், ஓய்வு பத்தி கதைச்சால் நியூட்டன் 1ஆம் விதி. அப்பதான் வச்சுக்கொண்டு நோட் பண்றதா. அப்ப என்ன? துறளியின் இயக்கத்தின் இயல்பு. முதலாவது என்ன? மேல தரப்பட்டதை வச்சு நோட் பண்ணுங்க. முதலாவது என்ன சந்தர்ப்பம்? சீரான ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள். துறளியின் இயக்கத்தின் இயல்பை விவரிக்கும் நியூட்டன் இயக்க விதி என்ன பிள்ளைகள்? அப்ப சீரான ஆர்முடுகளா இருந்தா நியூட்டன் என்ன விதி? நியூட்டன் எத்தனாம் விதி? சீரான ஆர்முடுகளா இருந்தா நியூட்டன் 2ஆம் விதி. 2வது சந்தர்ப்பத்துல இது ஒரு சீரான வேகமாக இருக்கும். சீரான வேகம். அப்ப நியூட்டன் சீரான வேகமா இருந்தா நியூட்டன் 1ஆம் விதி. 3வது இது சீரான அமர்முடுகளா இருக்கும். சீரான அமர்முடுகள் சொன்னா சீரான அமர்முடுகள்டா நியூட்டன் 2ஆம் விதியாக இருக்கும். 2ஆம் விதி. சில புக்ல பிழையா போட்டுருக்கிறான், வெட்டி போடுங்க. சில புக்ல பிழையா போட்டுருக்கிறான் நியூட்டன் 2ஆம் விதி. நியூட்டன் 2ஆம் விதி. சீரான அமர்முடுகள் வந்து நியூட்டன் 2ஆம் விதி. ஆர்முடுகள் அமர்முடுகள்டா நியூட்டன் 2ஆம் விதி தான். சரியா பிள்ளை? புக்ல பிள்ளையா போட்டிருப்பான், அதை வெட்டுங்க. 2ஆம் விதி. சரியா பிள்ளை? மேற்குறித்த சந்தர்ப்பத்தில் த்ரோலி மேசை மீது சீரான வேகம் 50 சென்டிமீட்டர் செல்வதற்கு 5 செகண்ட் எடுத்தது. எனவே சீரான வேகத்தை காண்க. அப்ப சீரான வேகம். அப்ப வேகம் சமன் என்ன? அப்ப வேகம் சமன் இடப்பெயர்ச்சிகள் எடுத்த நேரம். அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர் எடுத்த டைம் 5 செகண்ட். அப்ப உங்களுக்கு தெரியணும் 50 சென்டிமீட்டர் நீங்க மீட்டருக்கு மாத்தினா 0.5 மீட்டர். எடுத்த டைம் 5 செகண்ட். நீங்க இடப்பெயர்ச்சிகள் எடுத்த நேரம் போடுங்க வேகம். அப்ப ஒரு தானம் தள்ளுங்க. ஒரு தானம் தள்ளுனா 5, ஒரு தானம் தள்ளுனா 50 மீட்டர் செகண்ட் -1 சுருக்கினா 1/10, அதாவது 0.1 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். 0.1 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். சரியா பிள்ளை? 0.1 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். சரியா பிள்ளை? சொன்ன விஷயம் விளங்கிட்டுதா? 0.1 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். ரைட், ஓகே. அப்ப பிசிக்ஸ்ல வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் வினாவும் பார்த்தாச்சு. இது 6வது எஸ்ஏ கேள்வியும் பார்த்தாச்சு. அப்ப இனி நாங்க படிக்கணும் 5வது எஸ்ஏ கேள்வி, 7வது எஸ்ஏ கேள்வி. அப்ப நாங்க அடுத்தது 7வது எஸ்ஏ கேள்வி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 8வது 9வது எஸ்ஏ கேள்விகள், அதோட 5வது டைம் இருந்து 5வது பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கொள்வோம். அழகா சாப்பிட்டு என்ன தொழுறாக்கள் தொழுதுட்டு சரியா நீங்க என்ன செய்யுங்க, டைமுக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல அடுத்த செஷன்ல நாங்க சந்திச்சு கொள்வோம். சரியா பிள்ளை? ஓகே. என்ன சரி டவுட் இருந்தா கழிச்சு கொள்ளுங்க.